பேட்ச் 2 மாதிரி இது ரொம்ப லேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இன்றைய பாடத்துக்குள் நாம் போகும். அழகு 14. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடி தாமரைகளையும் மனமெய் மொழிகளால் வணங்கி கொண்டு இந்த உலகத்தின் உயர்ந்த ஞானமாகிய இந்த சித்தாந்தம், சமய சித்தாந்தம், சைவ சமய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் முடிந்த முடிவு. இதுக்கு மேலே ஆராய்ச்சி தேவையில்லை. ஆராய்ச்சி பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதனால இதை மேற்கொண்டு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சர்க்காரியவாதம் என்ற அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து வாதங்களுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த சைவ சித்தாந்தத்தில்தான். அதை 14 சாத்திர நூல்களாக நம்முடைய அருளாளர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அது பேசுவது பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள்களை பற்றி பேசுகின்றது. நாம் இந்த சைவ சித்தாந்த சுடரிலே அதே பதி, பசு, பாசம் என்கின்ற 3 பொருள்களைத்தான் படிக்கின்றோம். பதி என்பது சிவம், இறைவன். நம சிவாய இல்லைனா சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்லும்போது 5 எழுத்து மந்திரத்தில் சி என்பது சிவம், பதி. பசு என்பது உயிர்கள். உயிர்களை பசு என்று சொல்லுகின்றோம். எப்படி பசு ஒரு கயிறால் கட்டப்பட்டு அந்த கயிற்றிலேயே சுற்றிக்கிட்டு வருதோ, உலகத்திலே கயிற்றுல கட்டி போடுற ஒரு பிராணி பசு தான். அதுபோல் இந்த உலகத்திலேயே ஒரு குடும்பம் 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 குடும்பம், பணம் 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 பணம், படிப்பு 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 படிப்பு, பட்டம் 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 பட்டம், சொந்தம் 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 சொந்தம், பிள்ளை பிள்ளை பிள்ளை, பேரன் பேரன் பேரன், மச்சினி மச்சினி மச்சினி, மச்சா மச்சா மச்சா, அப்படி கயிறால கட்டப்பட்டு கிடக்கிறதுனால நம்ம உயிருக்கு பெயர் பசு என்று பெயர். நம்ம மட்டும் அப்படி இல்லை, நிறைய அப்படி இருக்கு, கோடி கோடியா. அதனால இது மட்டும் ப்ளூரல்ல இருக்கும், பன்மையில் இருக்கும், பசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை சிவன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரே பொருள், இது பல பொருள். ஆக இதை ய என்று குறிப்பிடுவார்கள். சிவாய நம சிவாய இல்லைனா சிவாய நம, அதில் ய என்கின்ற எழுத்து இந்த உயிர் கூட்டத்தை குறிக்கும். 84 லட்சம் வெரைட்டி இருக்கு. வெரைட்டிக்குள்ள ஒன்னொன்னுலையும் நிறையா இருக்கும். அந்த அடிப்படையில் ய என்பது பசு அல்லது உயிர்கள், உயிர் கூட்டங்கள். கோடி கோடி கோடி, எத்தனை கோடி எண்ணவே முடியாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பிரம்மனுக்கு கூட தெரியாது. பிரம்மனுக்கு படைச்சது தான் தெரியும். படைச்சதுக்கு அப்புறம் இன்னும் படைக்காம இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியாது. இந்த பிரம்மனுக்கு முன்னாடி இந்த பிரம்மன் என்ன படைச்சான்னு இவனுக்கு தெரியாது. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டாரு, இல்லை ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னா அடுத்து வர்ற ஆஃபீஸருக்கு முதல்ல தலைகால் புரியாது. அதுபோல் போன பிரம்மன் என்ன படைச்சான்னு இந்த பிரம்மனுக்கு தெரியாது. இந்த பிரம்மன் என்ன படைச்சான்னு அடுத்து ஒரு பிரம்மனா நீங்களோ நானோ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அரிய வாய்ப்பு. சும்மா வார்டு மெம்பர் ஆகலாமா, எம்எல்ஏ ஆகலாமா, எம்பி ஆகலாமான்னு வாழ்க்கையை வீணாக்காதி. பிரம்மன் ஆகலாமா, பெருமாள் ஆகலாமா, தேவேந்திரன் ஆகலாமா, சூரியன் ஆகலாமா, நிலா ஆகலாமாங்கிற சாய்ஸ் நம்ம கையில் இருக்குது. 9 கோள்களில் எந்த கோளுக்கு வேணாலும் நீங்கள் அதிபதி ஆகலாம். எல்லாம் வேண்டாம் அப்படின்னா பெருமானோட சுந்தரர் மாதிரி ஒன்றாவேயும் இருந்துக்கலாம். இந்த சாய்ஸ்லாம் நமக்கு இருக்குது. நம்மளை போன்றவர்கள் தான் இந்த பிரம்மனும் பெருமாள் எல்லாருமே கொஞ்சம் நல்லவங்க, ரொம்ப காலம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க, தினந்தோறும் சைவ சித்தாந்தம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இதைத்தான் நாம் பதி, பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள் அல்லது ய என்ற எழுத்து, இது ரெண்டும் அதைத்தான் குறிக்கிறது. பாசம் என்று சொல்லுவார்கள். பாசமத்தை மலம் என்றும் சொல்லுவார்கள். மலம் 3 வகைப்படும். ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்று 3 மலம் இருக்கின்றது. இது ஜடப்பொருள், அறிவில்லாத பொருள். அதுவா நகராது, அதுவா சிந்திக்காது, அதுவா பேசாது, அதுவா சிரிக்காது, ஒரு புண்ணாக்கும் பண்ணாது. எது ஒன்றும் பண்ணாதோ அதுதான் உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். அழியக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். உயிர் மாறவே மாறாது, இறைவன் மாற மாட்டார். 3 பொருள்களில் எது மாறக்கூடியதோ, எது அழியக்கூடியதோ, எது நிலையில்லாததோ அதுதான் நாம் நிலை என்று நாம் நினைக்கிறோம். இப்போது சிவபெருமான் வகுப்பு எடுத்து தானே ஆகணும், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அதனால தான் அவர் வகுப்பு எடுத்தார். இப்போ நம்ம ஒரு சிலபஸ் படிக்கிறோம் அப்படின்னா இது நம்மளா எங்கேயாவது கந்தரவக்கோட்டையிலேருந்து படிக்கல. சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சொல்லி, நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு சொல்லி, சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிக்கு சொல்லி, சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு சொல்லி, பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு சொன்ன பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு சிவஞான போதம்னு படிக்கிறோம்.
நேரடியாக சிவபெருமான்கிட்டருந்து வந்தது. போன வகுப்பில் இல்லை, என்னை சந்திச்சு ஃபோனில் பேசின ஒரு மாணவர் சொன்னார், ஐயா நீங்கள் ஒரு வகுப்பில் என்ன சொன்னீங்க தெரியுமா, சிவபெருமானே வந்து கிளாஸ் எடுத்தாலும் இந்த நமச்சிவாயத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப ஆணவம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதில் சொல்லிட்டார், ஆமாம் இருக்கிறது 5 எழுத்து தானே இருக்குது, நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு அவரே கேள்வியே அவரே பதிலாயிட்டார். ஆக சிவபெருமான் வந்து எடுத்தாக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரே கதையில் இப்போ வடிவேலோ இல்லை நானோ நடித்தா எப்படி இருக்கும், ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்தா எப்படி இருக்கும், அதுமாரி கதை ஒன்று தான், ஆக்டர் வேறு. அதுபோல் சிவபெருமான் வந்து சொன்னால் 3 பொருள் இல்லை 36 பொருள் இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, இல்லை சிவனே 3 சிவன் இருக்குன்னுலாம் அவர் சொல்ல முடியாது. ஆக ரொம்ப 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 தெளிவான சிவபெருமானே சொல்லி கொடுத்தது. பாடம் உனக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா சிவபெருமான் சொல்லி கொடுத்தது. என்ன ப்ரூஃப் இருக்குது? 1000 ப்ரூஃப் இருக்குது. அதனால் இது சிலபஸ் மாற்ற முடியாது. பிரிண்ட் அவுட் வேணால் மாற்றலாம், பேர் மாற்றிக்கலாம், சிலபஸ் மாற்ற முடியாது. இந்த மலம் என்று சொல்லக்கூடியதை நாம் மா என்ற எழுத்தில் குறிக்கின்றோம். ஆக இந்த உலகத்திலே இருக்கக்கூடியது ஒன்று சி, இன்னொன்று ய, இன்னொன்று ம. சிய ம, சிமய, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இந்த சி ஆனது இந்த யாவில் இருக்கிற மாவை, இந்த மா தனியாக இருக்குது, உயிரோட ஒட்டி இருக்கு. உயிரோட ஒட்டி இருக்கிற மாவை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக இறைவன் தான் இறங்கி வந்து பார்வதியாக, சிவகாமியாக, இங்கே நிறைய பேர் வச்சுருக்கீங்க, காமாட்சியாக, மீனாட்சியாக, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சியாக பல வேடங்களில் வந்து பெருமான் நமக்கு இந்த பணியை செய்கிறார். அதில் வந்து சக்தின்னு சொல்கிறோம். அந்த அம்மா இந்த அறிவில்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டும், அறிவான குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. சும்மா ஒரு ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ்லேயே வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸு, ஒன்றும் மக்கா இருக்கிறதுக்கு தனியாக ஒரு சாயங்காலம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல. இப்போது நமக்கே எவ்வளோ அறிவு இருக்கும்போது 450 கிராம் அதில் 5% தான் வேலை செய்யுது, சயின்டிஸ்ட் சொல்கிறது. எவனாவது என் மூளை 100க்கு 100% வேலை செய்யுதுன்னு ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாக்கே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவன் ஃபோட்டோவை. அவனே சொல்கிறான் 5% 10% தான் இருக்குது. யார்? விஸ்வநாதன் ஆனந்த். அது மாதிரி மூளையிலேயே சிறந்த மூளைன்னு சொல்லக்கூடிய மூளையெல்லாம் லெஸ் தென் 10% தான் வேலை செய்யுது. இப்போ 450 கிராமில் லெஸ் தென் 10%னா 45 கிராம். இந்த 45 கிராமை வச்சு சிவபெருமானை எப்படி அளக்கிறது? வியாபியும் அவன் தான், வியாபகமும் அவன் தான். ஸோ இந்த 3 பொருள்கள் இருக்கின்றன. இந்த மலத்தை நீக்குவதற்காக இறைவன் செயல்படுகின்றார். அவர் அமர்ந்திருந்தால் சிவன், அமைதியாக இருந்தால் சிவம், அவர் செயல்பட்டால் சக்தி. ஆக சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவத்தை நமக்கு தெரியாமலே போயிடும். வகுப்பு இல்லை அப்படின்னா சைவ சித்தாந்தம் தெரியாது, கண்ணாடி இல்லைன்னா முகத்தை பார்க்க முடியாது, இன்டர்நெட் இப்போ நமக்கு ஒர்க் ஆகலைன்னா வகுப்பு நடத்த முடியாது. அதுபோல் சக்தி இல்லையேல் சிவம்னு ஒன்று இருக்கிறது உயிர்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா சக்தி தான் முன்னாடி நிற்கிது. சிவய அப்படின்னு சொல்கிற இடத்துல சிவம் இங்கே இருக்காரு, இங்கே உயிர்கள் இருக்குது, நடுவில் அம்மா இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த கொஞ்சம் பக்கத்தில் வர வச்சு நடுவில் அவங்க நகர்ந்துக்கிட்டு நீங்கள் படுத்துக்க அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவாங்க. சின்ன குழந்தைங்களை வளர்த்தவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும். நைட் படுக்கிறாங்க அப்படின்னா சின்ன குழந்தைய வந்து அப்பாவுக்கு பக்கத்தில் போட்டால் அது தூங்க, அதனால் அம்மா பக்கத்தில் வச்சு தூங்க வச்சு அப்புறமா குழந்தைய நைட் போட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க எழுந்துச்சு வேறு வேலைக்கு போயிடுவாங்க. அதே தான் நம்ம இந்த அம்மாவும் பண்ணுறாங்க. இந்த அம்மா பெரிய அம்மா அவ்வளோதான். அவங்களும் இந்த குழந்தைய பக்குவப்படுத்தி அதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து, இந்தாங்க இனிமேல் உங்கள் பாடு, நான் அடுத்த பிள்ளையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்படி தான் இந்த வாழ்க்கை சக்கரம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த ந என்று சொல்லும்போது தந்தை தாய் நம்மை தூங்க வைப்பதும், நம சிவாய என்று சொல்லக்கூடிய ந ம சி வ என்று சொல்லும்போது அருள் சக்தியாகவும் செயல்படுகின்றார்கள். ஆக 3ஆக இருந்தது, இப்போ 5 ஆயிடுச்சு. ஸோ 5 எழுத்து, அதுலேருந்து தான் நம்ம பாடத்தை ஆரம்பித்து நடத்திட்டு வரோம். பாடத்துக்குள்ளே போவோம். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 14வது அழகாக சிவபுராணத்தின் முதல் வார்த்தையானன்னு இருக்கு. அது போதும், அதனால அதை வேணால் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிவிடுங்க. சிவபுராணத்தின் முதல் வார்த்தையானங்கிறத அடிச்சிருங்க. ஏன்னா ஏன் சிவபுராணத்தை எடுத்தாங்கன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதனால அதை அடிச்சிருங்க. நமச்சிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்து மலங்களை குறிக்கும்னா மலம் பாடம் முடியவே இல்லைப்பா. சிவபெருமானுக்கு ஒரு பாடம், உயிர்கள் அத்தனைக்கும் கோடானு கோடி உயிர்கள் 84 லட்சம் யோனி பேதங்கள், அதுலேயே மல்டிப்ளிகேஷன் டேபிள்
அது ஃபேக்டர் ஆஃப் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் சொல்லலாம். அவ்வளோ உயிர்களுக்கும் நம்ம இந்த 15 பாடத்தில் ஒரு பாடம் தான் கொடுத்தோம். சிவனுக்கு அறிவுள்ள முற்றும் உணர்ந்தவனுக்கு ஒரே ஒரு சாப்டர், அரகுர அறிவு உடையதற்கு ஒரு சாப்டர், அறிவு இல்லாததுக்கு 12 சாப்டர். இப்போ இந்த இந்த மலம்ங்கிறது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் பாருங்க. சரி, மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை என 3 வகைப்படும். இது 3மே அனாதி பொருள். ஆணவ மலம் மட்டும்தான் அனாதி, மாயையும் கண்மமும் அப்புறமா சிவபெருமான் சேர்க்கிறாருன்னா எங்கேருந்து சேர்க்கிறார்? சிவபெருமான் ஒரு ரூல் சொன்னால் அந்த ரூலை முதல்ல மதிக்கிறவர் சிவபெருமான் தான். இதுதான் சிவபெருமானுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம். கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா இந்த காரில் கருப்பு ஃபில்ம் ஒட்டக்கூடாது அப்படின்னு போடுவாங்க. ஜட்ஜு கார்லேயே கருப்பு ஃபில்ம் இருக்கும், இல்லைன்னா அட்வொகேட்டு காரில் இருக்கும், ஜட்ஜு அதே கார்லேயே ட்ராவல் பண்ணுவார். அதுபோல் சிவபெருமான் கிடையாது. சிவபெருமான் இது 3ம் அனாதி பொருள், இல்லது தோன்றாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, இந்த பசங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க அப்படின்னா அந்த ரூலுக்கு முதன்மையாக ஃபாலோ பண்ணுறவர் அவர் தான். ஆக மாயா மலமும் கண்மா மலமும் ஏற்கனவே இல்லை என்றால் இல்லது தோன்றாது. அது சிவபெருமானே தலையில் நின்னாலும் தோன்றாது, தலை மேல் வைத்து நின்னால் கீழே இருந்தாலும் தோன்றாது. இதுக்கு ஒரு எதிர்ப்பு வரும் எனக்கு, அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்காகத்தான் சொல்கிறேன். தோன்றுமோ, ஒரு வேளை வெயில் காலம் வந்தால் தோன்றுமோ, ஒரு வேளை பெரிய ஐயா வந்தாங்கன்னா தோன்றிடுமோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. முடிந்த முடிவு. மாயையும் கண்மத்தையும் சேர்த்தார், சரி, கரெக்டு தான். எங்கேருந்து சேர்த்தார்? அது வரைக்கும் மாயை இல்லை, எங்கிருந்தோ அவர் படைச்சு சேர்த்தார். படைக்கிறவன் எவனாவது மலத்தை படைப்பானா? இப்போ மாயையும் கண்மமும் ஏற்கனவே சூக்கும பொருளாக, அதுவும் அனாதி 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 பொருளாகவே இருந்தது. சிவபெருமான் அதை ஊதி பெருசாக்குறார். அப்போது வீட்டில் ஏதாவது நம்ம பில்லோவெல்லாம் ஏர் பில்லோ மடித்து வச்சுருப்போம், யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதை ஊதி இந்தாங்க வச்சுக்கங்கன்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த மாயை ஊதி இந்த உலகத்தை உயிர்களுக்காகவும் 36 தத்துவங்கள் 60 தாத்வீங்களா ஊதி படைக்கிறாரே தவிர, உலகம் என்கின்ற காத்தில்லாத பலூன் ஏற்கனவே அனாதியிலேயே இருந்தது. பழைய மாணவர்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். சிவபெருமானாக கொண்டு வந்து சேர்த்தார், சிவபெருமான் கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படிலாம் சொல்லி கொடுத்துடக்கூடாது. எங்கேருந்தும் கொண்டு வர முடியாது. அவருக்கே 8 குணம் இருக்குன்னா அந்த 8 குணமும் அவராக உண்டாக்கியிருக்க முடியாது. அதுவும் அவருடைய சொரூப நிலையில் சூக்குமமாக இருந்திருந்தால் மட்டுமே இங்கே வெளிப்படும். சக்தியாக செயல்படுகிறாள், சக்தி அம்மா தான் இந்த உலகத்தை படைக்கிறா, 5 தொழில் செய்கிறவ சக்தி, இதெல்லாம் கரெக்டு தான். இந்த சக்தியோடைய சக்தி ஒரு சூக்குமமாக சிவத்தில் மறைந்திருந்தால்தான் சக்தியாக வெளியில் வர முடியுமே தவிர தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட முடியாது. இதுதான் சைவ சமயத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீடம் வைக்கிறது. இல்லது தோன்றாது. வேற என்னென்ன சந்தேகம் கேள். முருகன் எப்படி வந்தார்? இல்லது தோன்றாது. விநாயகர் எப்படி? இல்லது தோன்றாது. பெருமாள் திருப்பதி தேவஸ்தானம், திருமலா தேவஸ்தானத்தில் இருக்காரு, அவர் எப்படி வந்தார்? இல்லது தோன்றாது. இருந்திருந்ததான் தோன்றும். இருந்தது எது? சிவமும் உயிர்களும். ரொம்ப 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 சிம்பிளான பாடல். இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் சேம்னு ஆக போகுது. இது கூட தெரியாத அவங்களுக்குன்னு நம்ம பேரனே நம்மளை பார்த்து கேட்க போகிறான். அதனால பாட்டிகளெல்லாம் சீக்கிரம் படிச்சிருங்க. அழகு 13 கண்மம் பற்றிய அறிமுகத்தை கண்டோம். அழகு 14 கண்மம் எதனால் ஏற்படுகிறது. போன வாரம் கண்மம் என்ன, அந்த கர்மத்தை படித்தோம். இப்போ அந்த கர்மம், அதற்கு காரணம் என்ன, எதனால ஏற்படுகிறது, நம்ம என்ன பண்ணலாம், சும்மா பட்டத்தை வாங்கிட்டு வீட்டில் இருக்கலாமா, இல்லை ஏதாவது இதில் பண்ண முடியுமாங்கிறத இதில் படிக்க போகிறோம். நம்ம சைவ சித்தாந்தச்சோடர் பாடம் கம்மியாக இருந்தாலும் டெப்த்தான பாடம், ப்ராக்டிக்கல் பாடம். இதை படிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே கிளாஸ் முடியும் போதே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தலாம். வேறு பெரிய புத்தகமெல்லாம் படிச்சுட்டு ஆமாம் சொன்னார், இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குன்னு போயிடுவோம். கண்மம் எதனால் ஏற்படுகிறது, அதிலிருந்து விடுபடுவது எப்படி? இந்த 2 கேள்விக்கு பதில் தெரிந்துவிட்டால் நம்ம வாழ்க்கையில் மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டாம், கோபம் கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி எடுக்கும், நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும், ஃப்ரீயாக எல்லாம் நடக்கும். அதுவே ஃப்ரீயாக நடக்கும், நினைச்சது நடக்கும். யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவர் நமக்கு ஃபோன் பண்ணுவார்.
யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களே வேற வழியில போயிடுவாங்க. இது ரெண்டுக்கும் நமக்கு பதில் தெரிந்து விட்டால், ஒரு கேள்வி, கண்மம் எதனால் ஏற்படுகிறது? இதை சொல்லிக் கொடுக்கணும்ல பள்ளிக்கூடத்துல. எம்எஸ் வரைக்கும் இதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, எம்டியில் கூட இதை சொல்லி தர்றது. வேற என்ன படிப்புல பெரிய படிப்பு இருக்குன்னு சொல்லுங்க, பிஹெச்டியில் கூட இதை சொல்லி தர்றது. இங்க மட்டும்தான் சொல்லித்தரோம். எதனால் ஏற்படுகிறது? சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. டாக்டர் பார்க்கலன்னா நம்ப மாட்டாரு, அதனால அவங்க பாடத்துல இது வராது. அதிலிருந்து விடுபடுவது எப்படி, அதையும் நம்ம சொல்லித்தரோம். எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறல, நம்ம விதியை நம்மளே மாற்றிக்கொள்ளலாம், அதுக்கு என்ன வழிமுறைகளையும் நம்மளுடைய அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு, ஜென்மம் இருந்தால் கண்மம் உண்டு. இது தேர்வுல கேள்வி கேட்போம். அப்புறமா ஐயா நாங்கள் என்ன கேட்போம், ஜென்மம் இருந்தால் கண்மம் உண்டு, சரியா தவறா அப்படின்னு கேட்போம். இல்லையே, கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு யாராவது சந்தேகம் கேட்கக்கூடாது. அப்படியே கேட்கறதுன்னா அதுக்கு எதுக்கு தேர்வு? கொஞ்சமாவது மாற்றி கேட்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்போம். பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணணும். சூஸ் த ரைட் ஆன்சர் ஒன்று, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஒன்று. அதில் பெஸ்ட் ஆன்சர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு, பிறவி. ஜென்மம்னா அதை அடிச்சுட்டு பிறவின்னு கூட எழுதிக்க. வழக்கத்தில் இப்படி சொல்கிறதுனால நான் அதை பயன்படுத்துகிறேன். அது சென்மம்னு மாற்றினா நல்லா இருக்காது. அடுத்து நம்ம பிறப்போமா மாட்டோமா நமக்கே பதில் தெரியும். சும்மா நம்ம சொல்லும்போது ஐயா கையிலே ஐயாவுக்குலாம் இனிமேல் அடுத்த பிறவியே கிடையாது, எப்படி கிடையாம போயிடும்? எப்படி கிடையாம போயிடும்? இப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி காதில் கேட்டு கேட்டு ஆஹா கையிலே ஐயா பெரிய ஆள் போல் இருக்கு, ஆஹா நம்ம ஏதோ பெருசாக பண்ணுறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாலே அந்த நினச்சதுக்கே இன்னொரு 4000 பிறவி இருக்கு. அப்படி நினச்சதுக்கு கண்மம் நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தால், அது டெபிட் பேலன்ஸாக இருந்தாலும் கிரெடிட் பேலன்ஸாக இருந்தாலும், பாஸ்புக்கில் பேலன்ஸ் காமிச்சா பிறவி உண்டு, யாராக இருந்தாலும் உண்டு. பேலன்ஸ் இல்லைன்னா பிறவி இல்லை. ரொம்ப புண்ணியமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பாவமே பண்றதில்ல. ஒரு பாவம் பண்ணாலும் 10 புண்ணியம் பண்ணிடுவோம்னா புண்ணியமா கூடிரும், தேவேந்திரனா பிறந்துருவோம். அதுக்கெல்லாம் வழிமுறைகள் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எப்படி நமக்கு தெரியும்? இப்ப நமக்கு பாவத்துல ஒரு 10 கிலோ இருக்கு, புண்ணியத்துல 9 கிலோ இருக்கு அப்படின்னா இன்னும் 1 கிலோவை சேர்த்து இதையும் சரி பண்ணிடலாம். ஏதாவது அந்த அளவு தெரிஞ்சாதானே சரி பண்றதுக்கு. இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு புண்ணியம் செஞ்சாலும் அதுக்கும் பிறவி உண்டுன்றீங்களே அப்படின்னா ஆமா. ஆனால் புண்ணியத்தையும் செய்யலாம் பிறவி இல்லாமல், பாவத்தையும் செய்யலாம் பிறவி இல்லாமல். அதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கு, தொடர்ந்து சிந்திப்போம். இந்த 2 கேள்விதான் இந்த உலகத்திலேயே யாருக்கும் பதில் தெரியாத கேள்வி. சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இந்து மதத்திலேயே இந்த சைவ சித்தாந்தம் படிக்காதவங்களுக்கு இது தெரியாது. சரி, நமது எண்ணத்தாலும் பேச்சாலும் செயலாலும், ரொம்ப பெரிய வகுப்புலாம் இதை முக்கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கரணம்? இப்படி ஒரு கரணம், இப்படி ஒரு கரணம், இப்படி ஒரு கரணம் அப்படிலாம் நமக்கு வேண்டாம். சிந்தனையால் கண்மத்தை ஈட்டலாம். என்ன கண்மத்தை வேணாலும் ஈட்டிக்கலாம், எந்த கன்றாவியை வேணாலும் ஈட்டிக்கலாம். நல்ல கன்றாவியும் ஈட்டிக்கலாம், பெரிய கன்றாவியும் ஈட்டிக்கலாம். இந்த வாய் இருக்கு, நல்ல ஒரு இந்த மாஸ்க் கொடுத்தாங்க கொரோனா வந்ததுக்கு, அது ஒரு வகையில் நல்லது தான். அதை போட்டுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு தான் இருந்தோம். வாயால் கண்மத்தை சேர்க்கலாம். இந்த கன்றாவியை சேர்க்கறதுக்கு இந்த வாய் ஒரு காரணம். அடுத்து நம்மளுடைய செயல்னா கை மட்டும் கிடையாது, காலால் ஒருத்தரை உதைச்சாலும் அது அது பாவம் தான். கண்ணால் அப்படி ஏதாவது காமிச்சாலும் அதுவும் பாவம் தான். அது அப்படின்னாலும் அதுவும் பாவம் தான். நான் தான் கையை ஆட்டலையே, கையை சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் பாவம் தான். ஆக நம்மளுடைய செயல், உடலால் எந்த செய்தாலும் அது கண்மம். எவ்ரி செகண்ட், எவ்ரி மில்லி செகண்ட், எவ்ரி ஆக்ஷன், எவ்ரி தாட், எவ்ரி ஸ்பீச் கண்மம் கண்மம் கண்மம். அப்புறம் எப்படி கண்மத்திலிருந்து விடுபடுறது? கடவுள் தான் காப்பாற்ற முடியும், நம்மளா காப்பாற்றிக்க முடியாது. நமது எண்ணத்தாலும் பேச்சாலும் செயலாலும், அதாவது மனம் மொழி மெய், மா மே மோ ஆர் மா மோ மே எது வேணாலும்,
ஆகிய மூன்றாலும் நாம் செய்வோம். செய்வது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று நல் செயல், இல்லைன்னா கெட்ட செயல். இந்த பாடமெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுங்க. அவங்க தாய்மார்கள் ஒரு ரூல் போட்டுருங்க, நான் இன்னைக்கு நடத்த போகிறேன் பாடம், நீங்கள் கேட்டவங்களுக்கு தான் சாப்பாடு, மற்றவங்களுக்கு கிடையாது. என்னைக்கு கேட்குறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு துணி துவைக்க மாட்டேன், உங்களுக்கு சாப்பாடு செய்ய மாட்டேன், பாத்திரம் தேய்க்க மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுங்க. இது நல்லதுக்கு தான் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஸ்ட்ரைக் பண்ணுறது தவறு கிடையாது. நல்லதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணால் அது புண்ணியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். பெருமான் சொல்லியிருக்கிறாரு. சரி, நாம் செய்யும் நன்மையும் தீமையும் கண்மம். நம்ம எதையாவது செஞ்சு தான் ஆகும். நீங்கள் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணாமல் இருங்க. திங்க் பண்ணாமல் யாராலையும் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க. பாதி பேர் இருக்கலாம், மீதி பேருக்கு தலை வெடிச்சு போயிடும். எதையாவது அப்புறம் என்னாச்சு, அப்புறம் எப்போ வர்றீங்க, அப்புறம் எங்கே போகலாம், அப்புறம் வேற என்ன பிளான், அப்புறம் சாம்பாரா, அப்புறம் மழை பெஞ்சுதா, அப்புறம் தீபாவளி வந்துருச்சே. அந்த பக்கம் பயம் வந்துடும். தீபாவளி வந்துருச்சா, எப்போ தீபாவளி வந்துருச்சு, ஏண்டி உனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? ஆக எதையாவது இது பேசிக்கிட்டு தான் இருக்கும், எதையாவது இது நினச்சிக்கிட்டு தான் இருக்கும், எதையாவது இந்த உடம்பு செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பகுத்தறிவாளன்னா யாரு அப்படின்னா, அது எப்படியோ செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது, செய்யறதுக்கு தான் அதை படைச்சிருக்கிறான். அதை நல்லா இந்த பக்கம் திருப்பி ஃபேன் எல்லாம் வைக்கும்போது, டேபிள் ஃபேன்லாம் வைக்கும்போது நம்ம காற்று வர்ற மாதிரி வச்சுக்கிறோமே, அதுபோல் இந்த சிந்தனையெல்லாம் திருப்பி சிவம் சம்பந்தமாகவும், சிவனடியார் சம்பந்தமாகவும், திருமுறைகள் சம்பந்தமாகவும், சைவ சித்தாந்த நூல் சம்பந்தமாகவும் 4 நாள் இது வழியாக திருப்பி கொண்டு என்றால் இதுதான் சிவலோகம். நீங்கள் திரும்ப செத்தா எங்கேயோ மேலே கூட்டிகிட்டு போய் வைப்பாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் தான் சீவன் முத்தர், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சீவன் முத்தர்னா தாடி பெருசாக வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடையாளமும் தேவையில்லை. நல்லா ஜாம்னு பட்டுப்புடவை கட்டிக்கலாம், 14 நெக்லஸ் போட்டுக்கலாம். ஆனால் சிந்தனையில் சிவம், சிவனடியார், திருமுறைகள், சைவ சித்தாந்தம் இருந்தால் போதும். சில நேரம் அந்த சிந்தனை மாறும். ஏன்னா கண்ணு பார்க்குதில்ல, ஐம்பொறிகள் என்ன பண்ணுப்பா, யாரோ ஒருத்தரை பார்க்கும். அப்போ அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி நினைக்கும். அவன் அன்னைக்கு எப்படி பேசினா, அவன் நமச்சிவாய 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 நமச்சிவாய. ஏன்னா சிவம் சிவத்தை சார்ந்தால் சிவமாக இருக்கும், மலத்தை சார்ந்தால் மலமாக போகும். தான் உயிரோடைய இயல்பு, சார்ந்ததின் வண்ணம். ஆக கெட்ட எண்ணங்கள் வர்றதை நம்மளால் தடுக்க முடியாது. கெட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னா உடனே அற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு ஏன் சொல்லி கொடுத்தாங்க? இதுதான் நம்மளை மடை மாற்றம் என்று சொல்லக்கூடிய டில்ட் பண்ணி நல்ல வழிக்கு போக உடனே நமச்சிவாய 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 நமச்சிவாய. இப்போ என்னாச்சு, அவனையோ அவளையோ பற்றி நினச்சி கோபப்பட்டு அவங்கள இன்னும் நம்ம ஆராய்ஞ்சு நம்ம மேலே இப்படி ஒரு பழியை சொல்லிட்டால, அவ்வளோ இப்போ ஏதாவது கண்டுபிடிச்சிடுறான், ஏதாவது ஒரு குறை இல்லாமலா இருக்கும், அதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கே சொல்லிடுறேன்னு நினச்சி 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 பாவ மூட்டையை சேர்க்கறத விட அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி நமச்சிவாயன்னு சொல்லிட்டோம்னா பாவத்தை சேர்க்கலை, புண்ணியத்தை சேர்த்துட்டோம். எப்படி பாருங்க, ஒரு கல்லில் 2 மாங்காய் ஆயிடுச்சு. பாவத்தை சேர்க்காம இருந்ததே ஒரு பெரிய விஷயம் தானே. இது 200% சலுகைன்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் போயிருந்ததுன்னா பாவத்தை சேர்த்து இருந்திருக்கும், அதை சேர்க்கலை. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு 1000 பிறவியை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு சும்மா விளக்க தூண்டி விட்டதுக்கே ஒரு பிறவி அப்படின்னாக்க, இது ஒருத்தரை பற்றி ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து அவன் மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா, அவன் மட்டும் ரொம்ப ஒழுங்கான்னு சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பிறவி கிடையாதுன்னு. அதனால தான் இவ்வளோ கோடி கோடி பிறவின்னு சொல்கிறாங்களே. எதுக்கு? 5 எழுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை பிறவி வேணுமா? ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். கடல்னா எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர்பிறவி அப்படின்னா நம்ம இப்படியே சிந்தனையை இந்த பக்கம் ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னு நினைக்கிறோம். அதனால தான் ரொம்ப பிறவி ஆயிடுச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், கெட்ட சிந்தனை வந்தே ஆகும். முனிவர்களுக்கு கூட வரும். நீங்களும் நானும் ஆக அது வரும்போது நம்ம சிவாய 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 நம்ம சிவாய, யாராவது ஒரு சிவனடியாரை பார்க்குறது, ஏதாவது ஒரு ஃபோட்டோவை பார்க்குறது, கையில் இருக்கிற பஞ்சபுராணத்தை பார்க்குறது, திடீர்னு பஞ்சபுராணத்தை பாட ஆரம்பிச்சார். கண்ணில் யாரை பார்க்க வேண்டாதவங்க நமக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி ஒருத்தரை பார்க்குறோன்னா மனசுக்குள்ள நமச்சிவாய பஞ்சபுராணம். அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கேட்குறோம், அங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது கேட்டாலே நமக்கு இங்கே பிபி ரைஸ் ஆகுது அப்படின்னா நமச்சிவாய பஞ்சபுராணம், நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய.
கண்ணால தீயதை கேட்டாலும், சிந்தனையில தீய சிந்தனை வந்தாலும், காதால கேட்டாலும், நாக்கால தீயதை நாம் என்ன சொல்றது, ருசியை பார்த்தாலும், வேற என்னமா இருக்கு, உடலால நம்ம செஞ்சாலும் தீயது நடக்கும்போது நமச்சிவாயன்னு சொல்லி திரும்பிக்க வேண்டியதுதான். வேற வழி இல்லை. மழை பெய்யுதுன்னா மழை பெய்யாம இருக்க முடியுமா? கொடைய எடுத்துக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். கால் சுடுது அப்படின்னா அது என்ன சூரியன் வராம இருக்க முடியுமா? உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வேணும். அது காலில் செருப்பு போட்டுக்க, அவ்வளவுதான். தீய எண்ணம் வராம இருக்க முடியுமா? எல்லாருக்கும் வரும். சைவ சித்தாந்த ஆசிரியர்னா தீய எண்ணம் வராத, நிறைய வரும். நான் தான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய எண்ணம் வரும். தலை பெருசா இருக்கும். நமச்சிவாய 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 இதுதான் காக்கும். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரியவங்க எவ்வளோ எளிமையா இதை சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. வேற எங்கேயும் இந்த மாதிரி ஓப்பன் சீக்ரெட்டை யாரும் சொன்னதில்லை. ஓப்பன் சீக்ரெட் ஆனா ரொம்ப ரொம்ப ஓப்பனா விட்டுட்டாங்க. உயிர்களின் இன்ப துன்பங்களுக்கு நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற கண்ம வினையே காரணம். நம்ம நல்ல பேங்க்ல நிறைய பேலன்ஸ் இருக்கு, லட்சக்கணக்கில் பணம் இருக்கு அப்படின்னா ஜாலியா செலவு பண்ணுவான், எந்த கார்டை வேணாலும் ஜிபே பண்ணுவான், பிபே பண்ணுவான், போன்பே பண்ணுவான், கிரெடிட் கார்டு பயன்படுத்துவான், என்னத்தை வேணாலும் பயன்படுத்துவான் பேங்க்ல பணம் இருந்தது அப்படின்னாக்க. பேங்க்ல பணம் இல்லாதவன் மைனஸ்ல இருக்கு, ஓடின்னு சொல்லுவாங்க. லோன் வாங்கினேன், நகையை அடகு வச்சேன், அதை திருப்பணும், அதை ஏலத்துல விடுறேன்னு சொல்றான். இன்னொருத்தன்ட்ட போனா அவன் அதை விட கந்து வட்டி கேட்குறான், அதையே நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆக அதில் ப்ளஸ் பேலன்ஸ் இருந்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம், மைனஸ் பேலன்ஸ் பேங்க்ல இருந்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஜீரோவாக இருந்துச்சுன்னா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இரு வினை ஒப்பு என்று சொல்லுகின்றோம். தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாரும் இறைவன்கிட்ட வேண்டும்போது, இறைவா வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, இருவினை ஒப்பு கொடு, வேற ஒன்றும் வேண்டாம், நீ முத்தியெல்லாம் தர வேண்டாம், இருவினை ஒப்பு மட்டும் கொடு. அது சும்மா ஃபஸ்ட்டு தானே, சும்மா எல்கேஜி மட்டும் என்னை படிக்க வை, நீ எனக்கு முனைவர் பட்டம்லாம் தர வேண்டாம். இருவினை ஒப்பு மல பரிபாகம் சக்தி நிபாதம் முத்தி, 4 படி ஏறணும். இருவினை ஒப்பு மட்டும் கொடு அப்படின்னு கேளு. ஏன்னா இருவினை ஒப்பு மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் சரிஞ்சு கீழே விட்டுரும், வீடு தேடி வரும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசனந்திரி. அது இல்லை, விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையா. எவ்வளோ ஒரு இது வச்சிருந்தாலும் ஒரு நமச்சிவாயை சொன்னா பெரிய மலை மாதிரி அடுக்கி வச்ச விறகெல்லாம் எரிஞ்சு சுவாகாவாயிடும் ஒரு நமச்சிவாயை சொன்ன. ஆக நமச்சிவாய 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 சொல்லி இருவினை ஒப்பு வேண்டும் வேண்டும் வேண்டும்னு பெருமான்கிட்ட கேளுங்க. கண்ம வினை பேலன்ஸு 0 ஆகணும். அதுதான் உயிரின் இன்ப துன்பங்களுக்கு கண்ம வினையே முதல் காரணம். அதுவும் கேள்வியில கேட்போம், பார்த்துக்கங்க. உயிரின் முயற்சி துணை காரணமாய் அமையும். இப்போ இப்போ நான் என்னுடைய இன்பத்துக்கு என்னுடைய பழைய தான் காரணம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு வகுப்பு எடுக்காமல் இருந்துடலாமே. அப்படியே இப்போ என்ன எண்டு ஸ்ட்ரீம்னு எனக்கு கீழே ஒன்று காமிக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் இது ஏன் பண்ணுறோம்? இந்த வினை துணை காரணமாக நமக்கு அமையும். ஒன்று முதல் காரணம், ஏற்கனவே வந்திருக்கிற வினையால் இந்த செட்டப் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த செட்டப்பில் நான் இதை பண்ணலாமா, நமச்சிவாயன்னு சொல்லலாமா, சீரியல் பார்க்கலாமா, ஐயா வகுப்பை கேட்கலாமா, அரசியல் பார்க்கலாமா அப்படின்னு இது ரெண்டும் இறைவன் ஒரு சின்ன சாய்ஸ் நமக்கு கொடுக்குறார். அதுக்கு தான் இந்த 6வது அறிவை கொடுத்தார். மற்ற மிருகங்களுக்கு இதை கொடுக்கல. இதில் போய் அது நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் அவரும் கூட வருவார். டிவி பார்க்குறதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா பெருமான் கூடவே இருந்து டிவி பார்ப்பார், நம்ம கூடவே. நம்ம ஆஃப் பண்ணுற வரைக்கும் அவரும் உட்காந்துருப்பார். விடிய விடிய நீங்கள் படம் பார்த்தாலும் விடிய விடிய சிவபெருமானும் முழிச்சுக்கிட்டு நம்ம கூடவே உட்காந்துருப்பார் ஆஃப் பண்ணுற வரைக்கும். அவரே சொல்ல மாட்டார் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி. ஏன்னா அவர் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஓ அதுக்கப்புறம் தான் முக்கியமான இது வந்திருக்குமோ அப்படின்னு இன்னொரு தடவை பிறக்கணும்னு ஆசை வந்துடும் நமக்கு. அதனால போ போ போ, அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. போ போ போன்னு கடைசி வரைக்கும் நம்மளை கூட்டிக்கிட்டு நம்மளே நொந்து வெந்து போதும் சாமி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அருள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய செயல்கள் ஏதோ ஒரு கண்மம், இதை மாற்ற முடியாது. ஒன்று நல்ல கண்மம் இல்லைன்னா தீய கண்மம்.
இரு வினையில் ஏதாவது ஒரு வினையாக ஆகித்தான் ஆகும். அப்போ செயலே படாமல் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், காலையில் எழுந்திரிக்க மாட்டேன், போரை போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறேன்னா அதுவும் ஒரு தீய கண்மம் ஆகிடும். எழுந்திரிச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு வகுப்பு இருக்குன்னு செய்தி போடணும், அதை போடாமல் படுத்திருக்கிற அடியார்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. காலையில் 5 மணி 6 மணி ஆகிட்டா ஐயாக்கிட்ட செய்தி வருமேன்னு பார்க்குறாங்க, உலகம் பூரா பார்க்குறாங்க, நீ இன்னும் செய்தி அனுப்பலையே, அதுவே ஒரு தீய கண்மம் ஆகிடும். நம்ம கோச்சிக்க கூடாது சிவன்கிட்ட. சாமி நான் பேசாமல் படுத்திருக்கிறேன், எனக்கு எப்படி என்ன தீவினை வரும் அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தாலும் தீவினை தான். அது தவறாக செஞ்சால் மட்டும் தீவினை கிடையாது, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்தாலும் தீவினை தான். அவ்வளோதான், உலகம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், எல்லாமே இதில் வந்தாச்சு. இன்னும் 3 வரி தான் படிச்சிருக்கிறோம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நமக்கு. சரி, அப்படி நம்மளுடைய மனதாலும் பேச்சாலும் 1 2 அப்புறம் உடல், இந்த 3 கருவிகளால் தான் நம்ம இதை செய்ய முடியும். ஏன் இந்த 3 மட்டும் சொல்கிறாங்க? ஐம்புலன்கள் இருக்குது அப்படின்னா, ஐம்புலன்கள் மற்ற புலன்கள் மற்றதெல்லாம் இருக்குது, காது இருக்குது, அது ஓடி போய் கேட்காது, உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கும். வயதானவங்க மாதிரி ஏதாவது கொடுத்தா சாப்பிட்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே எழுந்திரிச்சு போய் எடுத்து போட்டு சாப்பிட முடியாது. அதுபோல் இந்த காது வந்ததை கேட்குது, போய் கேட்காது. அதனால இதில் சேர்க்கலை. அது நாக்கு வந்ததை சுவைக்குது, ஓடி சுவைக்காது. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ரசம் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா, என் நாக்குக்கு தெரியுமா? தெரியாது. இங்கே யாராவது இங்கே வச்சாதான் தெரியும் நமக்கு. ஆக இது 2ம் ஆஃப் ஆகிடுது. வேற என்ன? மூக்கு ஓடி போய் உன்னை பற்றி சுவைக்காது, வந்த காற்றை இழுக்கும், அவ்வளோதான். ஓடி போய் நான் பால்கனியில் இல்லைன்னா ஆக்சிஜன் நல்லா வரும், காற்று நல்லா வரும் அப்படின்னா அப்போ மூக்கு ஓடலை, உடல் ஓடு. ஆக இந்த 5 புலன்கள் ப்ளஸ் மனம் 6 புலன்களில் 3 புலன்கள் அமைதியான புலன்கள். உட்கார்ந்த வயசானவங்கன்னு வச்சுக்குவோம், சீனியர் சிட்டிசன், ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்றோம், யாராவது பேசுனா பேசுகிறோம், எழுந்திரிச்சு போய் அடுத்த வீட்டில் கதை அடிக்க முடியாது, வேறு ஏதாவது புதுசாக செஞ்சு சாப்பிட முடியாது. அதுபோல் 3 புலன்கள் பேசாமல் இருக்குது, மீதி 2 புலன்கள் சென்று பற்றக்கூடியவை. ஒன்று, இந்த புலன் ரொம்ப வேகமாக செல்லும். நான் அம்மாக்கிட்ட அரூரா தியாகேசா அப்படிங்கும்போது கனடா ஞாபகம் வந்தது. கனடா ஞாபகம் வந்தால் கனடா பிரசிடென்ட் ஞாபகம் வந்துடுறார். கனடா பிரசிடென்ட் வந்தால் காலிஸ்தான் ஞாபகம் வந்துடுது. காலிஸ்தான் ஞாபகம் வந்தால் அங்கே ரீசெண்டாக ஒருத்தனை கொண்டுட்டாங்க, அது ஞாபகம். அப்புறம் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒத்து போகலைங்கிறது தெரியுது. பாருங்க, இங்கே ஆரூரா தியாகேசான்னு அம்மாவை நினைச்சா ஒரு பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ராஜி வந்தவொடனே ஆஹா யூகே அப்படின்னு, யூகேல நெக்ஸ்ட் எலெக்ஷன் யார் வரப்போறா, இந்த பிரசிடென்ட்டே இருப்பாரா இல்லை ட்ரம்ப் வருவாரா, ட்ரம்ப் வரணும்னா நம்ம யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும், நம்ம சைவ சித்தாந்த வகுப்புல ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு எப்பாவது சொல்லணுமா அப்படின்னு அப்படியே எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்தது நம்மளுடைய மாணவர் ஆசிரியை, நம்மளுடைய மிகச்சிறந்த சின்சியர் ஸ்டூடெண்ட் ராஜிமா பார்க்குறோம். ஆனால் எங்கே போகுது, ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடலாமா போட வேண்டாமாங்கிற மாதிரி போயிடுது. அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி போச்சு. இப்போ சடனாக அப்படியே யோசிச்சு பார்க்குறோம், எங்கே நிற்கிறோம், ட்ரம்ப் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டே நாயே, அவர் ஜெயிச்சா என்ன தோத்தா உனக்கு என்ன, ராம ஆண்டா என்ன அமெரிக்காவை, ராவண ஆண்டா உனக்கு என்ன, உனக்கு நமச்சிவாயா இருக்குது சொல்கிறியா நீ, அதை சொல்லிக்கிட்டு அங்கே ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உனக்கு என்ன ஆட்சி வேண்டுமோ அது அங்கே மாறும். இங்கே நமச்சிவாயை சொன்னாக்க, இங்கே நமச்சிவாயை சொல்லாமல் அங்கே மாறணும் அங்கே மாறணும் அங்கே மாறணும்னா வாழ்க்கையை வீணாக்கி ஒரு நாள் செத்து சுண்ணாம்பாயிடும். அதனால் இந்த ரெண்டு இது 3 இது ஓடாது, மீதி 3 இது ஓடும். ஓடுற 3 தான் மனம், மெய், மொழி, வாயின்னு வச்சிருக்கிறாங்க. சரி, 2 வகை வினை இருக்கு. இருவினை அறுத்துன்னு தானே சொல்றாங்க பெரியவங்க. திருமுறைகளில் பாடும்போது இருவினையும் அறுக்கணும்னு தான் பாடுறாங்க. யாரும் என்னுடைய தீவினையை மட்டும் அறுக்கணும்னு சொல்லலைனால், தீவினையை அறுத்தா தீவினை துன்பத்தை தரும். துன்பத்தை யாரும் விரும்புறதில்லை. உயிரோட இயல்பு துன்பத்தை விரும்பாது. உயிரின் இயல்பு இன்பத்தை விரும்பக்கூடியது. அதனால நம்ம என்ன பண்றோம், தீவினை சஞ்சிதத்துல வினை இருக்கு, பிராரத்தத்துல வினை இருக்கு, ஆகாமியத்துல வினை இருக்குன்னா அது மாணவர் கேட்கும்போது அவர் மனசெல்லாம் தீவினையா ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம பாதிக்கிறது அதுதானே. சஞ்சிதத்துல நல்வினையும் இருக்கு, தீவினையும் இருக்கு. பிராரத்தத்துல நல்ல அனுபவமும் இருக்கு, இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. ஆகாமியத்துல நல்வினையும் சேர்க்கிறோம், தீவினையும் சேர்க்கிறோம். 2ம் சேர்ந்தது தான். வினைன்னு சொல்லிட்டா ஒண்ணுதான். அதுதான் நம்ம கண்மம்னு சொல்றோம். இது உள்ள பிரிச்சா 2 வகையா பிரிக்கிறோம் நம்ம. நல்வினை என்பவை அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தல். ரொம்ப தெளிவா கொடுத்துருக்குறோம்.
இதில் பல பகுத்தறிவாளனுக்கு பதில் அதிலேயே கொடுத்துட்டோம். நல்வினைனா என்னப்பா? நல்லதை செய்கிறதுப்பா. நல்லதுன்னா எதுப்பா? இப்போ எனக்கு நல்லா கோழி கறி சாப்பிட்டா நல்லா இருக்கு, அப்போ அதுக்கு பேர் நல்வினையா? கோழி கடை, ஆடு வெட்டுற கடைக்காரரு அவர் என்ன பண்ணுறாரு? கூட்டமாக வந்து நான் காலையில் 4:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துடுது, சீக்கிரம் எழுந்திரி, ஆடு அறுத்தாச்சா இல்லையா, சத்தம் கேட்கலையே, நான் 6 மணிக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு நான் 7 மணிக்கு வெளியில் போகணும். அதனால் இவனை 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கடைக்காரனை எழுப்புறான் கருப்பு பை வாங்கிறதுக்கு. இப்போ அந்த செத்த ஆடு என்ன சொல்லும்? வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுமா? என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய கழுத்தை அறுக்கிறியே, உனக்கு குழந்தையே இல்லாமல் போகணும், உன் வம்சம் இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சொல்லும். என்னுடைய கறியன்னு சாப்பிட்றியே, உன்னுடைய உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் செத்து நாசமாக போகணும், நான் சாகுற மாதிரி நீ நாசமாகணும்னு சொல்லும். என் கண்ணில் வர்ற தண்ணீர் உன் கண்ணில் எல்லா பொண்ணுங்களுக்கும் வரணும்னு சொல்லும், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வரணும்னு சொல்லும். உண்மைதானே அது? இல்லை ஏதாவது மாற்றி சொல்லணும்னா சொல்லுங்க. இல்லை எப்படி என் பிள்ளையா இருக்கிறியோ அதனால இனிமே உன் பிள்ளைங்கெல்லாம் ராஜாவா கொடிகட்டி பறக்கணும், இந்த நாட்டை ஆளணும், என்னைய கதற செய்கிறியே, நீ இனிமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் ஆடு கோழியெல்லாம். கடவுளே, அந்த கன்றாவியை தொடாமல் இருந்தாலே பாதி நல்வினை ஆயிடும். எல்லா தீவினைக்கும் காரணம் அதுவாக தான் ஆக போகுது பாருங்க. நீட்னா எவ்வளோ வரும்னு தெரியல, கொஞ்சம் அளந்து பார்த்தோம்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 இன்ச்சு இருக்கும். மூணு இன்ச்சு இருக்கு. இந்த 3 இன்ச்சுக்கு எவ்வளோ கேட்குது பாருங்க. 3000 முறை பிறந்து துன்பம் 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 அனுபவிச்சே சாகணும், வேற வழியே கிடையாது. சாப்பிட்டு அன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எல்லாரும் தூங்குவாங்க. ஏன் கேட்கும்போது சொல்லுவாங்க, மற்ற நாளெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு வீட்டுக்காரர், அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் இவர் எடுக்கலை, உள்ள போனது தூங்க வைக்கிது, இவர் எங்கே எடுக்கிறாரு ரெஸ்ட்? ஞாயிற்றுக்கிழமை யாராவது சாத்விக உணவை சாப்பிட சொல்லுங்க, ரெஸ்ட்டுக்கு தூக்கம் வருதான்னு பார்க்கலாம். இவர் தூங்கலை, அது வந்துருச்சு. எல்லா வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம், எல்லா வீட்லேயும் இல்லை, பாதி வீட்டில் பாவம் சேர்க்குறவங்க வீட்டில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சைலண்ட்டாக மொபைலை சைலண்ட் மோடில் போட்டு வீட்டுக்கதை வெளியில் பூட்டிட்டு தூங்கிக்கிட்டு. கேட்டால் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலை, உள்ளே போனது உன்னை ரெஸ்ட் எடுக்க வைக்கிது. ஆக தீவினை எந்த வகையில் நாம் செய்தாலும் அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தால் நல்வினை, அறநூல்களில் செய்யாதன்னு சொன்னதை செஞ்சா தீவினை தீவினை தீவினை. எந்த ஒரு சிவாலயத்திலும் கோடானு கோடி ஆலயங்களில் வந்து எனக்கு 108 ஆடு பலி கொடுக்கணும், அதில் ஒரு ஆடு குறைஞ்சாலும் உன் குடும்பம் நாசமாக போயிடும்னு சாமி சொல்லுதா சிவபெருமான்? இந்த கோயிலில் சொல்லியிருக்கார். 1000 மலர்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறான் சிவபெருமானுக்கு, ஒரு மலர் குறைஞ்சு போயிட்டதுனால கண்ணை எடுத்து வைக்கிறான், தாமரை கண். எந்த சிவன் கோயிலில் ஆடு வெட்ட சொல்கிறாங்க? இப்போ ஒரு மதத்தினர் இதை கெடுக்கு, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இன்னும் அடுத்த வகுப்புலேருந்து என்னை சொல்ல விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், சிவன் கோவிலில் சிவராத்திரியில் விருந்துக்கு கறி கொடுக்குறான், அவனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நீங்களாம் கேளுங்க, எடுத்து அவன் தலையில் கொட்டி அனுப்பிடு. அது ஒன்று தான் இப்போது கெடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது, மற்றதெல்லாம் கெடுத்தாச்சு. அதனால எல்லாரும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. எந்த ஒரு அம்பாள் சன்னதியிலையும், அம்பாள்னா யார், சிவகாமி சன்னதியில், தில்லை நடராஜர் சன்னதியில் யாருக்காவது சாமி வந்து ஆடுறாங்களா? ஏதாவது கோழியா இருக்க சொல்லுதா? ரத்தத்தை பார்த்தா தான் நான் உன் பாவத்தை தீப்பேன்னு சொல்லுமா? ரத்தம் வந்தாலே பாவம் ஆயிடுச்சு. ஆக வாழ்க்கை மட்டும் எனக்கு நல்லா இருக்கணும், நான் பண்ணுறதெல்லாம் இப்படி தவறாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா எப்படி நல்லா இருக்கும்? சிவனை குறைச்சல் என்ன பிரயோஜனம்?
குழந்தை எல்லாம் பண்ணிட்டாரு. குழந்தை எல்லாம் நீ பண்ணலை, நீ சாப்பிட்டு ஆடும் கோழியும் பண்ணிரு. அது கதறினது இப்போ உன்னைய கதற வைக்க. அதுங்க கண்ணெல்லாம் எடுத்து கண்ணை கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. கோழி கண் எப்படி இருக்கு, ஆட்டுக்கண்ணு நல்லா இருக்கு. ஆட்டுக்கண்ணு குஞ்சு ஆடு கண்ணு நல்லா இருக்குமா, பெரிய ஆடு கண்ணை கடிக்கலாமா? அப்படிலாம் கடிச்சிட்டு எனக்கு கண்ணு தெரியலைன்னு சொன்னா எப்படி தெரியாம தான் போகும். அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும், நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதை செய்யாம விட்டாலும் பாவம். அறநூல்களில் போன வகுப்புல நம்ம பார்த்தோம், தினந்தோறும் ஆலயத்துக்கு போகணும், விளக்கேற்றணும், திருநீர் வைக்கணும், அடியார்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், அதுபோல் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்யாமல் இருந்தாலும் பாவம். செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருந்தாலும் பாவம். செய்யாத அப்படின்னு சொல்கிறத செஞ்சாலும் பாவம். நம்ம 2 வீலர் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், வாகனம் வச்சுருக்கோம்னா வாகனத்தில் கோர்ட் என்ன சொல்லுது, அதில் ஏதாவது போலீஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டுனா பாவம். சரி, அப்போ என் வண்டியில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இன்சூரன்ஸு எடுக்கணும். எடுக்கலைன்னா அதுவும் குற்றம், அதுக்கும் ஃபைன். ஒரு செயலை பண்ணுனா ஃபைன், இன்னொரு செயலை பண்ணலைன்னா ஃபைன். ஆஃப்டர் ஆல் இந்த மூளை வச்சிருக்கிற 2 வீலர் மொப்பெடுக்கே இவ்வளோ ரூல்ஸ் வச்சிருக்கிறான் அப்படின்னா உயிர்களை எல்லாம் காக்கின்ற பெருமான் அண்ட சராசரங்களை படைத்து அத்தனை உயிர்களுக்கும் இன்பத்தை தரக்கூடிய பெருமான் இந்த சட்டம் வச்சிருக்க மாட்டானா? இதான் நியதி தத்துவம் என்கிறது. ஏதோ சஞ்சீதத்தில் இருக்குது, பரம்பரையில் தாத்தாவுக்கு பாவம் போயிடுது, பிள்ளைங்களுக்கெல்லாம் போகாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உயிர்லேயே எல்லாம் போய் அங்கே இதில் உட்காந்து சிடி இதில் SD கார்டில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமே, அப்படி சேவ் ஆகி உட்காந்துக்கும். அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல், அதாவது விதிக்கப்பட்ட செயல்களை செய்யணும், விளக்கப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. நீங்கள் அப்படியே கடந்த ஒரு வாரமாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, செய்யாதன்னு சொன்னதை செஞ்சிருப்போம். நேற்றே செஞ்சுருப்போம். நேற்று காலையில் 6 மணிக்கு கிளம்புனவர் 7:30 தான் வந்திருப்பார். வரிசையில் நின்று வெட்டி கொண்டு வரோம். அது செய்யாதன்னு சொல்லியிருக்கு, அது விளக்கப்பட்ட செயல். ஜீவகாருண்யம், ஒரு உயிரை மனிதன் கொள்வது மற்ற மிருகங்கள் கொள்வது. இப்போ சிங்கம் மானை அடித்து சாப்பிடலையா? ஏன்னா சிங்கத்துக்கு அறிவு இல்லைடா, சைவ சித்தாந்தம் படிக்கலை, அதுக்கு உயிர்னாலே என்னன்னு தெரியாது, உடல்னா என்னது தெரியாததுனால அதை அடித்து சாப்பிடு. உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ அடித்து சாப்பிடு. கேட்டால் சிங்கத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க. சிங்கத்துக்கும் உனக்கும் ஒரு அறிவு வித்தியாசம் இருக்குன்றது தெரியாது, அதுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் காமிக்க மாட்டேங்கிற. சிங்கமெல்லாம் உயிர்களை அடித்து சாப்பிடலையா? நான் அடித்து சாப்பிட்றேன். கண்ணப்பர் சாப்பிடலையா? கண்ணப்பர் கண்ணப்பனர் நீ அப்பூவியா? இது சாப்பிட்ற வரைக்கும் பிறந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து அதுதான் சொல்ல போகிறோம் பாருங்க. விளக்கப்பட்ட செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். ஜீவகாருண்யம் செய்யணும், அது விதிக்கப்பட்ட செயல். அதை செய்கிறோமா? செய்ய மாட்டோம். புலால் உண்பது தவறு, அதை செய்வோம். பொய் சொல்லுவது தவறு, அதை செய்வோம். அடுத்தவர் குறை கண்டுபிடிப்பது தவறு, அதை செய்யும். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதை 90% செஞ்சிடணும். எதை செய்யின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதை 10% தான் செய்யணும். அப்போ நமக்கு வாழ்க்கையில் என்ன வரும்? 90% துன்பமாகவும் 10% இன்பமாகும். இது காரணம் சிவபெருமான் தான் சோதிக்கிறார். சோத்துக்குள்ள உள்ள போகும்போது 3 இன்ச்சு உள்ள போச்சு, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மாறி போனால் என்ன ஆகிடும்? கொஞ்சம் 1 மில்லிமீட்டரு சுவை குறைஞ்சா என்ன கெட்டு போயிடுமா? அதுக்கப்புறம் கெடுதல் தான் பண்ணுன்னு நமக்கும் தெரியும். ஆனால் இந்த 3 இன்ச்சு நமக்கு இல்லாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. தீவினை என்பவை நல்வினைக்கு மாறானது. அதாவது அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்யாமல் இருந்தாலும் செய்யாதன்னு சொன்னதை செஞ்சாலும் தவறு தான். இது காமன் சென்ஸ் தானே. இது ஒன்றும் பெரிய சைவ சித்தாந்தத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம் கிடையாது. ஸ்கூலில் LKGயில் டீச்சர் முதல்ல சொல்கிறதே அதான் சொல்லுவாங்க, டே அங்கே எவனும் போகக்கூடாது, டே எல்லாம் இங்கே வந்து உட்காருங்க, இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறத செய்யணும், தொடாதங்கிறத செய்யக்கூடாது. ஆனால் அந்த ஸ்கூலில் என்ன நடக்கும்னா, எதை பண்ணாதன்னு மிஸ் சொல்கிறாங்களோ அதை தான் அந்த பசங்க பண்ணுவாங்க.
சத்தம் படாதீங்க அப்படின்னா சத்தம் ஓவரா போகும். நல்லா கை தட்டுங்க அப்படின்னா தட்ட மாட்டான். எல்லாரும் மேடையில் பரிசு வாங்குறாங்க, பரதநாட்டியம் ஆடி இருக்கிறாங்க, கை தட்டுங்கன்னா ஒரு பயலும் கை தட்ட மாட்டான். நல்லதை செய்யின்னு சொன்னா செய்ய மாட்டான். ஒரு கலைஞர் ஆடி முடிக்கிறாரு, கலைஞரே கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கை தட்டுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ கூட அவருக்கு ஒரு கை தட்டலை அப்படின்னா நீ என்ன பெரிய ஜீவகாருண்யம். வள்ளலார் படத்தை பெருசா வீட்டில் வச்சுக்கிட்டு அற்பெருஞ்சோதி 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 10 நிமிஷமா ஆடி இருக்குது ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இப்படி தட்டுனா என்ன கெட்டு போயிடுமா? என்ன காசெல்லாம் குறைஞ்சி போயிடுமா? இல்லை என்ன நெக்லஸ் உருகி வெள்ளி ஆயிடும்? செய்யதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் 6வது அறிவு கொடுத்தது எதுக்கு? அந்த கேள்வி வந்துடும். அருமையா இருக்கா? சரி, எண்ணத்தின் மூலம் செய்யும் வினைகள் எப்படியெல்லாம் வினைகளை சேர்க்கிறோன்னு பார்க்கலாம். நல்ல செயலையோ தீய செயலையோ செய்ய வேண்டும் என்ற நினைப்பு மனதில் தோன்றும் போது அந்த எண்ணங்களே வினைகள் ஆகின்றன. மனம் மெய் மொழி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? மனதில் நம்ம செய்கிறதே அதுவே வினை ஆயிடுச்சு. நான் நினைச்சேங்க வேற எதுவும் நான் பண்ணலை, வேற எதுவும் பண்ணலை. இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறான், எதையாவது ஒன்று நமக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுத்துருவானா அப்படின்னு நினைச்சேன். அவ்வளோதான். ஒன்றும் நான் பேசலை, சொல்லலை, சைகை காமிக்கலை, அது சம்மந்தமாக எந்த இதுவும் நான் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலைங்க. சும்மா நினைச்சேங்க அப்படின்னா நினைச்சதுக்கு தான் தம்பி அது கண்மம். இப்போ என்ன நினைக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. உன்னை அறியாம தீவினைக்கு போகும். அதுக்கு தான் பெரியோர்கள் எல்லாரும் அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியா, அடியாரோட இருங்க, அடியாரோட இணைதல், அடியாருடன் இணங்கி இருத்தல், திருக்கூட்டத்தில் சேர்தல் அப்படி எதுக்காக கேட்குறாங்க? இந்த இன்னொரு தெருக்கூட்டத்தில் போனாக்க தெருவை பற்றியே சிந்திப்போம், திருக்கூட்டத்தில் வந்தால் திருவை பற்றி சிந்திக்கும். நமக்கு திருக்கூட்டம் வேணுமா, தெருக்கூட்டம் வேணுமா? திருப்பேச்சு பேசணுமா, தெரு பேச்சு பேசணுமா? திருவார்த்தையா, நம்ம வார்த்தை திருவார்த்தையா இருக்கணுமா இல்லை தெரு வார்த்தையா இருக்கணும்? அப்புறம் என்னாச்சு? வேற என்ன விசேஷம்? அப்புறம் ஒன்றும் விசேஷம் இல்லையா? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாவம், ஏற்கனவே சைவ சித்தாந்த சுடரை அட்டன் பண்ணிட்டு பேசுனா திருவார்த்தை பேசுவேன்னு ஒரு அம்மா இருப்பாங்க. இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த அம்மா ஒன்றுமே பேசுறது இல்லை. இப்போவெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்கு போனதுலேருந்து நீங்கள் இப்போ பேசுறதே இல்லை. அவ்வளோ பொறாமை உங்க மேலே. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா ஆமாங்க, இப்போ எனக்கு தொண்டை கரகரன்னு கெட்டு போயிடுச்சு, அதனால பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காரு டாக்டர்னு சொல்லிடு. ஏன்னா அவங்கள நம்ம திருத்த முடியாது, நம்மளே நம்ம திருத்திக்கணும். நல்ல செயலையோ தீய செயலையோ செய்ய வேண்டும் என்ற நினைப்பு மனதில் தோன்றும் போது அந்த எண்ணங்களே வினைகளாகிவிட்டன. ஒருவனின் சொத்தை நாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே நம் பாவ கணக்கில் பதிவு செய்யப்பட்டது. ஊர்ல பட்டா மாத்துறதுன்னா விஏஓ கிட்ட போகணும், தாசில்தார்கிட்ட போகணும், டெப்டி தாசில்தார்கிட்ட போகணும், பியூனுக்கு வணக்கம் வைக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், சர்வே இருக்குது தனியாக பணம் கட்டணும், அரசாங்க முறைப்படி அது 150 ரூபா கட்டணும், தனியாக 1500 ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். எதையாவது தவறாக நினைத்து விட்டால் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். எழுதும் கீழ்கணக்கு பிரம்மா அப்படின்னா அவங்க கூட ஏதாவது தவறு பண்ணிடலாம் தூக்கத்தில். எழுதும் கீழ்கணக்கு மன்மதன் அப்படின்னா அவங்க கூட தவறு பண்ணிடலாம். எழுதும் கீழ்கணக்கு வேற யாருப்பா, செவ்வாய் கிரகம் அப்படின்னா அவனும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. சனி அப்படின்னா எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். அதனால நோ எஸ்கேப் ரூட். எல்லாம் அப்படியே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அபகரிக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே பாவ கணக்கில் பதிவு செய்யப்பட்டுவிடும். அவ்வளவு சென்சிட்டிவானது இந்த எண்ண வினைகள். அவ்வளோ எண்ண வினைகள். அல்லாரோடு இணங்கி இருத்தல் நன்று பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா நான் மட்டும் என்ன பெரிய ஞானியா? எனக்கும் தீய எண்ணம் வரும், உடனே நமச்சிவாய 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 நமச்சிவாய. வேற இல்லை, யாரோ பார்க்குறோம்ல, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியுமா? வெளியில் போகிறோம், பார்க்குறோம், அடியாரே ஒருத்தரை பார்க்குறோம். அடியார் இன்னைக்கு கூட ஒரு அடியார் வந்து ஒரு குழு வச்சுருக்குறோம், அந்த 4வர் விழா தஞ்சாவூர். இந்த விழா சம்பந்தமான செய்திகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இதில் இந்த விழா சம்பந்தமானதை மட்டும் இதில் பதிவிடுங்க, வேற எதையும் பதிவிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் நான் பதிகிறேன், வேற எதைத்தான் நான் பதிகிறேன், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கங்க, என்னை குழுவை விட்டு நீக்கிறதுனா நீங்கள் நீக்கிக்கங்க, ஆனால் நான் பதிவேன்,
அப்படி நீக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா முதல்ல என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு விட்டு அப்புறம் நீக்கவும் அப்படின்னு அவர் வாய்ஸ் மெசேஜ் விட்டார். வேற ஒரு பதிவு பண்ணிட்டு இந்த விளக்கத்தை வாய்ஸ் மெசேஜில் போட்டிருக்கிறார். அத்தனையும் டெலிட் எவ்ரி ஒன்னு போட்டுட்டேன். அந்த அடியார் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவர் வாழ்க்கையில் இனிமேல் அந்த மாதிரி எங்கேயும் பேச மாட்டார். அப்படி பேசிட்டேன். ஓகே, ஆகாமியத்தை சேர்த்தனான்னு தெரியல. ஆக அவ்வளோ சென்சிட்டிவானது இது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் எதுக்கு எல்லாரும் அமைதியான இடத்துக்கு போகிறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்காரரை பார்க்காதன்னா பார்க்காம இருக்க முடியுமா? வீட்டுக்காரரை பார்த்தா இன்னொரு அம்மா எனக்கு இன்றைக்கி செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க இந்த அம்மா உருத்திராக்கம் போட்டிருக்காங்க, வீட்டுக்காரர் கலெக்டரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாராம். கோயிலுக்கு போகிறாங்க, போனால் வராதன்னு சொல்கிறாராம். ஐயா நான் என்ன பண்ணுறது? நம்ம வீட்டில் அது மாதிரி இல்லைன்னா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆக நமக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னாக்க நமச்சிவாய் 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 அப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு, அவங்கள்ட்ட பேச வேண்டியதாச்சு, நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். பேசுகிறவ வர்றா அப்படின்னா ஐயோ என்னை யமன் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. யமன்னா யம தர்மம் மட்டும்தான், யமன் கிடையாது. நம்ம நேரத்தை சாப்பிடக்கூடியது யமன்னு பேர். நம்மளுடைய நல்ல எண்ணங்களை சாப்பிடக்கூடியவங்க யமன் என்று பெயர். நீங்கள் யாராவது லேடிஸாக இருந்தால் எமின்னு வச்சுக்கலாம். எமி வர்றா அப்படி வச்சுக்கலாம். அதே போல துயரத்தில் இருக்கும் ஒருவனுக்கு நம்மால் வெளிப்படையான உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் நம் மனதளவில் அவர் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலே போதும். நமது கணக்கில் புண்ணியம் கிரெடிட் ஆகிவிடும். நம்ம ஒரு திருநீர் உருத்திராக்கம் அணிஞ்ச அடியாராக இருந்தால் அதை சிவபெருமான் சின்சியராக செஞ்சு முடிப்பார். 9 கோள்களும் வரிசையில் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம விரும்பியதை செய்வார்கள், நாம் வேண்டியதை செய்வார்கள். வேண்ட போவதையே செய்ய ரெடியாகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும்ல அடுத்து நம்ம என்ன வேண்டுவோம்னு சொல்லி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. 9 கோள்களையும் இறைவன் உருவாக்கியது துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது. கல்யாணம் ஆகாமல் பண்ணுறதுக்கோ, காலை ஒடிக்கிறதுக்கோ, வேலையிலேருந்து நம்மளை டெர்மினேட் பண்ணுறதுக்காகவோ, பிஸ்னஸ் நஷ்டமாகிறதுக்கோ, பிள்ளைங்க அடிபட்டு இது பண்ண அதுக்கெல்லாம் கிடையாது. சிவனடியாராக இல்லைன்னு தான் அதெல்லாம். சிவனடியாராக இருந்தால் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து 10 வருஷம் ஆச்சு. நம்ம சிவனடியாரா இல்லையா அதைத்தான் நம்ம பார்க்கணும். சிவனடியாராக இருந்தால் நாளும் நட்சத்திரமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. சிவனடியாராக இல்லை என்றால் நாய் கூட நம்மளை துன்புறுத்தலாம். ஆக இப்போ நாள்லையோ நட்சத்திரத்திலேயோ நாயிலையோ ப்ராப்ளம் கிடையாது. நீ சிவனடியாராங்கிறது தான் கேள்வி. நீ சிவனடியாராக இருந்தால் 9 கோள்களும் உனக்கு நன்மை செய்யும். நீ சிவனடியாராக இல்லை என்றால் 9 கோள்களும் உனக்கு துன்பத்தை செய்யும். வேயுறு தோழி பங்கன் படிச்சிங்கன்னா திருஞான சம்பந்தர் சொல்லுவார், எப்படியெல்லாம் நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்கறது. உயிர்கள் மூலமாக வரும், உயிரற்ற பொருள்கள் மூலமாக வரும். வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, சபரிமலைக்கு போகிறாங்க, சபரிமலையில் போகிற வேன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுது. கருப்பு சட்டை போட்டவன் கேள்வி கேட்பான், கோயிலுக்கு போகிறவன் செத்து போகிறான், என்னையா கடவுள், பக்தனையே காப்பாற்ற முடியலை, மற்றவனெல்லாம் எப்படி காப்பாற்ற. கோயில் உண்டியெல்லாம் திருடிக்கிட்டு போகிறான், கோயில் சாமியே வித்துடுறான், சாமி தன்னையே காப்பாற்றிக்க முடியாது, சாமி உன்னையே எப்படி காப்பாற்றும் முட்டாள் அப்படின்னு கேட்பான். நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க, மனதளவில் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நமக்கு அது கிரெடிட் ஆயிடும். அவங்க கணக்கு, நம்ம கணக்கு கிரெடிட் கணக்கு. திருமூலர் சொல்வார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் சிறிது இன்னுரை தானே. இன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் சரியாயிடும், விடுங்க. அவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்காவது இருக்க, முடிதானே கொட்டி இருக்கு, மூளை இருக்கு, அது கவலைப்படுங்க. சில பேர் முடிய கருகருன்னு வளர்த்துருக்கான், மூளை இல்லாமல் இருக்கிறான், அவனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மூளை இருக்கு, பிழைச்சிக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு ஒரு இன்னுரை சொன்னாலே போதும். நம்ம குழுவில் கூட இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது, அம்மையார் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஒரு கூட்டு வழிபாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மனதளவில் அந்த அம்மையார் நல்லா ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டா போதும். தனியாக கூகுள் மீட்டெல்லாம் போடலைன்னா பரவாயில்ல. அப்படிதான் நினச்சிட்டு விட்டோம். 2 நாளில் அந்த அம்மையார் பதில் போட்டிருக்காங்க, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியாயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம கூகுள் மீட்டே போடலை, எப்படி சரியாயிடுச்சு? ஒருத்தரும் மனசளவில் அந்த அம்மா நல்லா இருக்கட்டும்னு நினச்சோம், சரியாயிடுச்சு.
புண்ணியம் சேர்ப்பதற்கு பணத்தையோ நேரத்தையோ உடல் உழைப்பையோ தர வேண்டாம். இந்த மாதிரி எந்த மதத்துல சொல்லுவாங்க? மற்ற மதங்களில் எல்லாம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது, இல்லைன்னா மதத்துல இருந்து விலக்கி வச்சிருவாங்க. நீங்க ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அந்த இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த அளவுக்கு சொத்தை வச்சுக்கிட்டு, அதுக்கு மேலே என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்துல 2.5% வருஷா வருஷம் நன்கொடை கொடுக்கணும். ட்ரஸ்ட்டுக்கு, கையிலே அறக்கட்டளைக்கு நன்கொடையை நீங்களே கால்குலேட் பண்ணி அனுப்பிடுறோம். ஐயா ஒன்றும் கேட்கலையே, 3 மாதம் ஆச்சு, எப்போ கேட்குறாருனே தெரில, போடுவார், ஒரு பார்த்தா 2 மணி நேரத்தில் இனிமேல் பணம் போதும்னு சொல்கிறாரு. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இஸ்லாமாக நீங்கள் இருந்தால், நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால், இன்னைக்கு நீங்கள் விழா கொண்டாடுபவராக இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும். யாராவது இஸ்லாம் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொல்ல உன்னுடைய அந்த கவர்மெண்ட்ல எப்படி ஃபர்ஸ்ட் 2.5 lakhs இன்கம், இயர்லி இன்கம் 2.5 லட்சத்துக்குள்ள இருந்தா அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம். 2.5க்கு மேல போனா டேக்ஸ் கட்டணும். 2.5லேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்தாக்க 10% கட்டணும். 5லேருந்து 10 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 20% கட்டணும்னு எப்படி வச்சிருக்காங்களோ, இந்த மாதிரி இஸ்லாம்ல கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது, இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரு ஆட்சி மாறுறதெல்லாம் நமக்கு இல்லை, மதத்துக்கு கட்டணும். மத வளர்ச்சிக்கு, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்னு சொல்லிட்டு ஓடிடுறல்ல, கடைசியாக வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறல்ல, அதுக்கு இந்த விளங்குக உலகமெல்லாம்ங்கிறதுக்கு கட்டணும். என்ன கட்டணும்? உன்னுடைய ஒரு ஆண்டுல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கு எவ்வளவு அப்படின்னா, எவ்வளவுன்றதையும் நான் சொல்லிடுறேன், நீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் டேட்டாவோட பேசுங்க. 84 கிராம் தங்கம், 84.57 கிராம் வரைக்கும் தங்கத்தோட விலை என்னவோ அந்த அளவுக்கு எவ்வளோ இருக்கோ அது எவ்வளோ, 84, இப்போ தங்கம் எவ்வளோ கிராம், 5000 ரூபா வச்சுக்கோங்க. 50 × 84, 8 40, 4.5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு இஸ்லாமியர்கிட்ட சொத்து இருக்கோ அந்த இஸ்லாமியர் மீதி எவ்வளவு இருக்கு, அவர்கிட்ட 1 கோடி இருக்கு அப்படின்னா மீதி 95 லட்சத்தில் 2.5% எவ்வளவோ, 2.5 லட்சம். அந்த 2.5 லட்சத்தை அவர் அங்கே இதுக்கு கட்டணும். கட்டுறாங்க, கடவுளுக்கு பயந்து கட்டுறாங்க. நம்ம கடவுளுக்கு பயப்படுவோமா? இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு பயப்படாத ஒரே மதம் நம்ம மதம் தான். மதம் பிடிச்ச மதம் இது. 2.5%, 84-85 கிராம்ஸ் கோல்டோட ரேட்டு என்னவோ அந்த ரேட்டு தான் உங்களுடைய அடிப்படை மினிமம் தேவை. உணவு, உடுக்க உடை, இருக்க இடத்துக்கு இந்த 5 லட்ச ரூபா போகிறோம். இப்போ கோல்டு 5000 இருக்கிறதுனால அப்படி. கோல்டு 1000 ரூபாயா இருந்தப்பெல்லாம் இன்னும் கம்மி. மீதி எவ்வளோ வேணாலும் வச்சுக்க வேண்டான்னு சொல்லலை, அதில் 2.5% கொண்டு வந்து ட்ரஸ்ட்டில் கட்டிடுன்னு சொல்கிறாங்க. இது அந்த அந்த அளவுக்கு பேர் நிசாபுன்னு பேர், நீசாபு அப்படின்னு பேர். அது அந்த அளவுக்கு அதான் ஒரு 5 லட்சம்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருந்தால் 2.5% கட்டணும், அப்படிதானே? ஓகே, சரி. இதில் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டியனில் என்ன சொல்கிறாங்க, பைபிளில் என்ன சொல்லுது? பைபிளில் என்ன சொல்லுது? இயேசுநாதர் காலம்ல, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த சட்டம் இது. அது தசம வட்டின்னு பேர். அது தசம வரி. தசம்னா என்ன? 10, தசாவதாரம் 10. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ, ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாத்தியமோ 10% சர்ச்சுக்கு கட்டணும். பில்லு கூட கேட்கக்கூடாது. 10%. நீங்கள் இந்த வருஷம் எவ்வளோ, 10 நம்ம மந்திரிகள்லாம் அப்போ எவ்வளோ கட்டணும்னு பாருங்க. நம்ம சம்பாதிக்கிறது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 10ல் 1 மடங்கை சர்ச்சுக்கு கட்டணும். சர்ச்சுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ பணம் வருது? எல்லாரும் கட்டுறதுனால பணம் வருது. எல்லா ஊர்லேயும் கோயில் இடிஞ்சு கிடக்கு, சர்ச்செல்லாம் நல்லா பிரகாசமாக உயரமாக ஷைனிங்காக மார்பிள் போட்டு இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாரும் 10ல் 1 பங்கு கட்டுறதுனால இருக்கு. நம்ம எவ்வளோ கட்டுறோம்? 50 ரூபாயை கொடுத்துட்டு அதை மேலே எழுதுனானா கீழே எழுதுனானா, பேர் போட்டிருக்கானா போடலையா, அது கல்வெட்டில் போட்டிருக்கானா போடலையா, 50 ரூபாயை கொடுத்ததுக்கு அதை பார்க்கறதுக்கு இவன் 100 ரூபா செலவு பண்ணி ஆட்டோ எடுத்துக்கிட்டு போவான். இதுதான் நம்ம லட்சணம். ஆக புண்ணியம் சேர்ப்பதற்கு பணத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நேரத்தை கொடுக்கணும், உளவாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா என்ன, இதெல்லாம் பண்ணாமலேயே புண்ணியத்தை சேர்க்கலாம். அந்த மாதிரி ஐடியா நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். பணத்தை செலவு பண்ண வேண்டாம்,
புண்ணியம் சேர்க்குன்னா உடனே சரி ஏதோ நல்ல அன்னதானம் பண்ணணும் போல் இருக்கு, அப்புறம் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கணும் போல் இருக்கு, விழா நடத்தணும் போல் இருக்கு, அப்படிலாம் கிடையாது. பணத்தையும் செலவு பண்ண வேண்டாம், நேரத்தை செலவு பண்ணணும் போல் இருக்கு. தினமும் ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி எல்லாரும் பஞ்சபுராணம் பாடியாச்சா, நீங்க உங்க வீட்டில் எல்லாரும் பஞ்சபுராணம் பாடிட்டாங்களா, நீ உங்க வீட்டில் எல்லாரும் பஞ்சபுராணம் பாடிட்டாங்களா, பஞ்சபுராணம்னா என்னன்னு தெரியுமா, தேவாரம், இப்படியெல்லாம் நேரத்தை கூட செலவு பண்ண வேண்டாம். உடல் உழைப்பையும் தர வேண்டாம். உடல் உழைப்பை கூட கொடுக்க வேண்டாம். உழவார பணி பண்ணணும் அப்படின்னோ, மூட்டையை தூக்கணும் அப்படின்னோ, வீடு வீடா போகணும்னோ கூட அவசியம் இல்லை. மற்ற உயிர்கள் துன்பங்கள் இல்லாமல் நன்றாக வாழட்டும் என்று நினைத்தாலே போதும், அதுவே புண்ணியத்தை தரும். வாழ்க வளமுடன். இவங்க எப்படி வார்த்தைகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ்க வளமுடன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஜீவகாருண்யம். பசி இல்லாம இருக்கட்டும் எல்லாரும். பசி தீ தானே, 5 தீ உடம்புல பார்த்தோம். தாத்வீகத்துல தீ 5 வகையாக இருக்கிறது. மூளையில தீ இருக்கு, கண்ணுல தீ இருக்கு, இதயத்துல தீ இருக்கு, உடம்புல தீ இருக்கு, வயிற்றுல தீ இருக்கு. 5 பிரிஞ்சு இருக்கு. டாக்டருக்கே தெரியாது. இந்த டாக்டரையாவது தீ எத்தனை இடத்துல இருக்குன்னு கேளுங்க. தாத்வீகத்துல இது மாதிரி குறிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, அவருக்கு கிளாஸ் எடுங்க. ஆக நம்மளுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலே போறோம், அதுக்கே புண்ணியம் கிரெடிட் ஆயிடும். எல்லாரும் பஞ்சபுராணம் பாடட்டும். என்ன இது 50,000 பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க. 7 கோடியில 99% பஞ்சபுராணம் தெரியாதவனா இருந்துட்டு போறான். 99% தெரிய வேண்டாம். தமிழ்நாட்டில் சொல்றேன், வெளிநாட்டை சொல்லல. தமிழ் தமிழ் நாம் தமிழர், தமிழே முதல், தமிழே என் மூச்சு, இந்தி ஒழிக, தமிழுக்காக வாழ்கிறேன், தமிழ்தான் என் ரத்தம், தமிழ்தான் என் உடல், தமிழ்தான். ஒரே 1% பஞ்சபுராணம் பாடினா 7 கோடியில 1%ங்கிறது 7 லட்சம் பேர். ஒரே 1%. 99 சொல்லலை, 90% பஞ்சபுராணம் பாடுறேன்னு சொல்ல சண்டைக்கு வந்துருவீங்க. 1% பாப்புலேஷன் பாடினால் 7 கோடியில 1%, 7 lakh people பஞ்சபுராணம் பாடுவாங்க. பாடுறோமா? சரி, 1% தான் வேண்டாம், அதை ஒரு 10 குறைச்சு 0.1% அப்படின்னு போட்டாக்க அது எவ்வளோ? 70,000 பேர் பாடினால் 0.1% தமிழ்நாடு பாப்புலேஷன்ல பாடியிருக்காங்கன்னு அர்த்தம். 99.9% பஞ்சபுராணம் தெரியாத பிறவிகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம 70,000 கூட இலக்கு வைக்கல, 50,000 வச்சிருக்கிறோம். 20,000த்திலேயே நின்றுகிட்டு இருக்கிறோம். நகர மாட்டேங்குது. முயல் மாதிரி போகுது, அப்புறம் ஆமை மாதிரி நகருது. நாடு எப்படி இருக்கு பாருங்க. ஆக எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் பஞ்சபுராணம் பாடட்டும். என்ன ஐயா 7 லட்சத்துக்கு சொல்றாரு? 7 கோடி பேருமே பாடினா என்ன தவறு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ராஜாவா ஒரு பிறவி கொடுப்பாரு. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்கு கூட நீங்க மெசேஜ் அனுப்ப வேண்டாம், இங்க சைட்ல கூட பதிவிட வேண்டாம். எல்லாரும் பஞ்சபுராணம் பாடினா என்ன நல்லதுக்கு தானே சொல்றாங்க ஐயா அப்படின்னு எந்தெந்த ஜீவன்கள்லாம் நினைக்குதோ, உங்க வீட்டு நாய் நினைச்சா கூட அதுக்கு மடியில வைக்கிற ஒரு பிறவியை கொடுப்பார், இல்லைன்னா பிறவி இன்னொரு 1000 பிறவியை கட் பண்ணிடுவார். இப்போ என்ன பண்ணோம்? நம்ம பஞ்சபுராணம் பத்திரிகையும் அடிக்கலை, வாட்ஸ்அப்லையும் போடலை, வகுப்பும் நடத்தலை, தேர்வும் நடத்தலை. எல்லாரும் பஞ்சபுராணம் பாடினா என்ன இதில் பெரிய கஷ்டம் என்ன இருக்கு? 18,000 பாட சொல்கிறோம்? அறக்கட்டளைக்காகவா பாட சொல்கிறோம்? ஐயாவுக்காகவா பாட சொல்கிறோம்? உயிரை உயர்த்திக்கிறதுக்கு தானே பாட சொல்கிறோம். இது ஏன் இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஓடுறாங்களே, ஃபோன் பண்ணி நம்ம ஆசிரியர் 7 தடவை ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பொருளை விற்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி எடுத்து சொன்னாலும் கடைசியாக அவங்க சொல்கிறது, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்களெல்லாம் எப்போ சிவபெருமான் மடியில் போய் உட்கார போகுது? அந்த வகையில் பார்த்தா நம்ம பெருமானுக்கு இன்னும் நன்றி சொல்லணும். பெருமானே, ஐயோ இவ்வளோ கோடி பேர் இப்படி இருக்கும்போது, நான் சொன்னது தமிழ்நாட்டை சொன்னேன் 7 கோடின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் 120 கோடி இருக்காங்க. அது மாதிரி உலக நாடுகளில் 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேரில் 1%னா 800 லட்சம். 8 கோடி பேருக்கு பஞ்சபுராணம் தெரியணும். ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனிமே நினைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போடும். அந்த அக்கா புடவை வச்சுருக்காங்க, நல்லா இருக்கட்டும். இந்த ஐயா பைக் வச்சுருக்கிறாரா, நல்லா இருக்கட்டும். அந்த பையன் நல்லா படிக்கிறானா, நல்லா இருக்கட்டும். டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கா, நல்லா இருக்கட்டும். ஏதாவது 4 பேருக்கு
உயிர் கூசலாடுறவங்களை காப்பாற்றட்டும். அப்புறம் இந்த ஐயாவுக்கு நல்லா விளைச்சல் வருதா, நல்லா இருக்கட்டும். வீடு 2 மாடி கட்டிட்டாரா, நல்லா இருக்கட்டும். 2 மாடி, எங்கள் வீட்டுக்காரரு இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, 1 மாடி கூட ஏற மாட்டேங்குது, அவன் ஒன்றுமே படிக்கல, 3 மாடி ஏறிடுச்சு அப்படின்னா, அவன் மாடி ஏறிக்கிட்டே இருக்கும், உன் பாவ மூட்டை இன்னும் அதிகமாக அதை விட வேகமாக ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நல்லா இருந்துட்டு போட்டும், இன்னும் 4 மாடி கட்டிக்கட்டும்னு நினைச்சா, சும்மா ஒரு டிராமாவுக்காகவாது நினைச்சா அதுக்கு நமக்கு புண்ணியம் உண்டு. மகாகவி பாரதியார் என்ன சொல்றாரு? பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக சொல்றாரு. துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லிதான் அவரு பராசக்தி கிட்ட வேண்டுவார். பாரதியாருக்கு ரொம்ப வேண்டிய தெய்வம் பராசக்தி, சக்தி கிட்ட வேண்டுவார். எளிமையாக சொன்னால் நம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்க வேண்டும். இது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா அது வர்றது பாசிட்டிவா வராது. அதுக்கு என்ன பண்றது? எப்போ நெகட்டிவ் வருதோ நமச்சிவாயன்னு சொல்லிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. எண்ணங்களுக்கு மூலப்பொருள்கள் நம் உணவு. எண்ணம் ஏன் வருது? ஐயா இப்போ ரொம்ப நேரம் நல்ல எண்ணமா இருந்துட்டு திடீர்னு ஒரு தீய எண்ணம் வந்துச்சுன்னா நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கலாம். வர்றது எல்லாமே ரொம்ப நேரம் நான் தீய எண்ணமா தான் இருக்கு. நீங்க 4 இது சொன்னீங்க. சிவனை பத்தி வரணும்னீங்க, சிவனடியாரை பத்தி வரணும்னீங்க, திருமுறைகளை பத்தி வரணும்னீங்க, சைவ சித்தாந்தத்தை பத்தி வரணும்னீங்க. நீங்க சும்மா கொஞ்ச நேரம் யோசிச்சே பாருங்க. இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கும். 9:30க்கு அப்புறம் இல்லைன்னா நாளைக்கு மத்தியானம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய நேரம் அவ, அவன், அது, அவன், அவள், அது எனும் அப்படின்னு மெய்கண்டாருடைய பாடல் அது. அவளை பத்தி ஞாபகம் வரும், இல்லைன்னா அவனை பத்தி ஞாபகம் வரும், இல்லைன்னா அதை பத்தி ஞாபகம் வரும். இப்போ நிறைய 99% உலகியல் மாயை எண்ணங்கள் தான் வருது. 1% தான் நடுவில் 12 மணி ஆச்சே பஞ்சபுராணம் பாடலாமே அப்படின்னு ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அவ்வளோ பாவத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எண்ணங்களுக்கு மூலப்பொருள்கள் உணவு. இந்த உணவில் ஏதாவது மாற்றி பார்த்தால் நம்ம இனிமே வர்ற பிறவிகள்லையாவது நம்ம இந்த இதை விட்டுருங்க. இனிமே பிறவி இருந்தால் இருக்கும், இல்லாமல் எப்படி இருக்கும்? இருந்தால் அந்த பிறவியிலையாவது இவ்வளோ கஷ்டப்படாமல், இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்காமல், இவ்வளோ தூரம் நம்ம சுமையை சுமக்காமல் நிம்மதியாக வாழலாமா அப்படின்னா எங்கே அதை சரி பண்ணலாம் என்றால் உணவு மூலம் சரி பண்ணலாம். ஏன் அப்படின்னா எனர்ஜி இருக்கிறதுனால தானே திங்கிங் வருது. ஏன்னா என்ன உள்ளே போகுதோ அதானே வருது. இப்போ ஏன் தண்ணி அடித்தவன்லாம் போதையாக இருக்கான்? உள்ளே போயிருக்கிறது அந்த நரம்புகளை போய் அதோட தாக்கத்தை அந்த நரம்புகள்லையும் மூளையிலையும் பண்ணுறதுனால அவன் அப்படி இருக்கான். அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டெலிவரி ஆகிறத அம்மா பார்த்துக்கிட்டு கூட இருக்கலாம், வலிக்காது. ஏன்? அனஸ்தீசியா கொடுத்ததுனால அப்படி இருக்கு. உள்ளே போனது வேலை செய்யுது. இப்போ உள்ளே போகிறது நல்லதாக போனால் நம்மளே தீய எண்ணம் வேணும், தீய எண்ணம் வேணும், சாமி கொஞ்சம் தீய எண்ணம் கொடுங்க, காலையிலேருந்து தீய எண்ணமே வரலன்னு கேட்டாலும் வராது. ஏன்னா உள்ளே போனது நல்லதாக போயிருக்கு. ஆக இதை திருத்த முடியாதுன்னு எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. இதை திருத்துறதுக்கு ஒரே வழியை திருத்துறது. இதை திருத்துனா மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திருந்தி, உலகமே திருந்தி போயிடும். தமிழ்நாட்டில் யாரும் கொள்ளையடிக்க மாட்டோம், அதை மட்டும் ஒழுங்கா வச்சு. நம் நண்பர்கள் இயற்கையான நம் குணம் ஆகியவை. நம்முடைய நண்பர்கள் இயற்கையான நம் குணம் ஆகியவை. எண்ணங்களுக்கு மூலப்பொருள் நம் உணவு. ஓகே, தொடர்ந்து படிக்கணும். எண்ணங்களுக்கு மூலப்பொருள், இந்த எண்ணம் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் 80% நல்லது 20% கெட்டது வந்தாலும் 20% நல்லது 80% கெட்டது வந்தாலும் எதனால வருது இந்த எண்ணம்? ஏன் எண்ணம் எதனால வருது? நான் பார்க்கறது மூலம் வருது. சரி, கண்ணை மூடிக்கிட்டேன், பார்க்கல, எதையுமே பார்க்கல. இப்போ எண்ணம் இருக்கா இருக்கு. சரி, காது கேட்கல, ஸ்பாஞ்ச் வச்சு அடைச்சிக்கிறேன். சரி, மூக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக நாற்று தேடி போகலை. ஓகே, வாய் மூடிக்கிறேன். இப்போ எண்ணம் என்ன நல்லதா வருதா? நல்லதாகவும் வரலாம், கெட்டதாகவும் வரலாம். இப்போ ஏன் எனக்கு கெட்டது வருது? எல்லாம் தான் மூடி இருக்கேன். கண்ணு மூடி இருக்கு, காது மூடி இருக்கு, வாய் மூடி இருக்கு, எல்லாம் மூடி இருக்கு, எனக்கு ஏன் கெட்டதாக வருது அப்படின்னா சாயங்காலம் மத்தியானம் உள்ளே போனது என்ன போச்சோ அதுக்கு ஏற்றாற் போல வரும். அது உள்ளே இருந்து வேலை செய்யும். உள்ளே போனது உள்ளே இருந்து வேலை செய்யும்.
இதெல்லாம் வெளியில் உள்ளதை தான் லாக் பண்ணலாம். உள்ளே போனதை எப்படி லாக் பண்ணுறது? ஆக நமக்கு எண்ணங்களுடைய மூலப்பொருள் நம்மளுடைய உணவு, நம்மளுடைய நண்பர்கள், கண்ணால் பார்க்கறதுனால நம்மளுடைய நண்பர்கள், இயற்கையான நம் குணம். நம்ம பிறவிலேயே ஒரு சஞ்சிதம் பிராரத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அங்கே நம்மளுடைய பிரகிருதி என்று சொல்லக்கூடியவள் எப்படி நம்மளை பிடிச்சிருக்கிறாளோ அதை பொறுத்தது. 3 இன்புட்ஸ் இருக்குது. இட்லி வேணும் அப்படின்னா உளுந்து மாவு, அரிசி மாவு, உப்பு, அது எல்லாம் அரைச்சு அது புளிச்சு அப்போ தான் வரும். அதுபோல் இது ஒன்று நம்மளுடைய உணவு, இன்னொன்று நம்மளுடைய சுற்று வட்டாரம், சரௌண்டிங்ஸ். அதுதான் நல்ல குடும்பத்தில் பிறக்கணும்னு வேண்டுறோம். நல்ல குடும்பத்தில் பிறக்கணும்னு ஏன் வேண்டுறோம்? நம்ம இந்த தீய செயல்களை செய்ய விடாது. அப்போ நமக்கு பிறவிகள் அருந்து பெருமானுடைய முக்திக்கு போய் விடலாம் அப்படின்னு தான். பிறவின்னு ஒன்று இருந்தால் ஒரு நல்ல சிவனடியார் வீட்டில் பிறக்கிற மாதிரி கூட திருவம்பாவைன்னு நினைக்கிறேன். பெண்கள் வேண்டுவதெல்லாம் சிவனடியாருக்கு திருமணம் நடக்கிற மாதிரி பாரு. சிவனடியார் அல்லார்தோல் சேர இருக்க, எம் கொங்கை அல்லாதோர் அல்லார்தோல் சேர இருக்க. இப்பரிசே எனக்கு, இது அருமையான பாடல் அது. இங்கு இப்பரிசே எனக்கு கொடுத்தா, இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தா அதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு திருவம்பாவையில் பெண்கள் பாடுவாங்க. சரி, நல்ல எண்ணங்களை தரக்கூடிய, நல்ல எண்ணத்தை தர்றதுக்கு அப்போ ஏதாவது மாத்திரை இருக்கா? சாப்பாடு இருக்கா? இருக்கு. அது ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு. சாப்பாட்டில் எதுவுமே நல்ல எண்ணம் தராது, எல்லா சாப்பாடும் கெட்ட எண்ணத்தை தரும்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல எண்ணத்தை தரக்கூடிய, தீய எண்ணங்களை தராத, தீய எண்ணங்களை தராமல் இருந்துட்டாலே போருமே. நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு பெரிய சொத்து சேர்க்கலைன்னா பரவாயில்ல, கடன் இல்லாமல் இருந்தால் போதும். சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, துன்பம் இல்லாமல் இருந்தாலே போகிறோம். நெகட்டிவ் இல்லைன்னாலே நமக்கு நல்லது தான். அதுபோல் தீய எண்ணங்கள் வராமல் இருந்துட்டாலே போகிறோம். நல்ல எண்ணம் இல்லைன்னா நியூட்ரல் எண்ணம், அவ்வளவுதானே. ஸோ தீய எண்ணங்களை தராத உணவு முறைகளைத்தான் சாத்வீக உணவு வகைகள் என்கிறோம். அதுக்கு பேர் சாத்வீகம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை அது தூண்டும். அந்த எண்ணத்தையும் அந்த பேச்சையும் அந்த செயலையும் தூண்டக்கூடியது இந்த உணவு. இதை சைவ உணவு என்றும் வைத்துக் கொள்ளலாம். சாத்வீக உணவுனா என்ன, சாத்வீக உணவுனா என்ன? ஜென்ரலாக இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சைவமா அசைவமானு சொல்கிறோமே, அதில் சைவம் எதை சொல்கிறோமோ அதெல்லாம் சாத்வீகம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸ், இந்த கிரவுண்ட் நட்ஸு சொல்கிறோம்ல, விதைகள், கடலை, சோளம், அது மாதிரி பருப்பு வகைகள், இதெல்லாமே இயற்கையாக இறைவன் நமக்கு கீழ் அறிவு உள்ளதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கிறது. ஓரறிவு ஈரறிவு உள்ளதுலேருந்து கொடுத்தது. அதை சாப்பிடும்போது அதெல்லாம் நமக்கு தீய எண்ணங்களை தராது, நல்ல எண்ணங்களை தரும். கோயிலுக்கு போகலான்னு தோணும், சும்மா தானே இருக்கோம், ஒரு பாட்டை படிச்சிடலாமே அப்படின்னு தோணும். ஒரு தடவை பஞ்சபுராணம் பாடிடலாமே, இன்னும் இப்போ 2.5 நிமிஷம் தானே அப்படின்னு தோணும். ஏன்? உள்ளே போனது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஆக சைவ உணவு என்றும் வைத்துக்கொள்ளலாம். சாத்வீக உணவு ஈக்குவல் டு சைவ உணவு அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். அசைவ உணவுகள் ரஜோகுணம், தமோ குணம் போன்ற குணங்களை தரக்கூடியவை. அது பாவம், அசைவம்னா அப்படியே பெரிய பூதம்னு நினைக்காதீங்க. அதோட இயல்பு அது போல, இதோட இயல்பு இது போல. இப்போ 3 பொருள்கள் இருக்குன்னு சொன்னோம். சிவபெருமான் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய இயல்பு வேற. உயிர்கள்னு ஒன்று இருக்கு, அதோட இயல்பு வேற. இந்த மலங்கள்னு ஒன்று இருக்கு, அதோட இயல்பு வேற. அதுபோல இந்த சாப்பாட்டில் ரஜோகுணத்தை கொடுக்கக்கூடிய சாப்பாடு இருக்கு, தமோ குணத்தை கொடுக்கக்கூடிய சாப்பாடு இருக்கு, சாத்விக குணத்தை கொடுக்கக்கூடிய சாப்பாடு இருக்கு. இப்போ நம்ம எதை சாப்பிடணும்? இதுதான் 6வது அறிவு கொடுத்தது. இதுக்கும் சிவனையே குறை சொல்லக்கூடாது. அவனொருளாலே அவன் தான் வாங்கி, அவன் எல்லாமே எதுவுமே நடக்காது. அப்போ நான் கறி சாப்பிட்றேன்னா சிவன் சொல்லாமலா சாப்பிடுவேன்? ஏண்டா நான் அதை சாப்பிட்றதை நிறுத்திட்டு நீ இது வெஜிடபிள் சாப்பிட்டா, கீரை சாப்பிட்டா, அதில் இல்லாத இரும்பு சத்தா? எங்கே நமக்கு சாதகமாக இருக்கோ அங்கே சிவத்தை நம்ம இழுத்துட்டு போய்க்கும். எங்கே நமக்கு சாதகமாக இல்லையோ, நம்ம தவறு பண்ணமோ அதை சிவன் மேலே போட்டுரும். இதுதான் நம்மளுடைய இயல்பாக இருக்கிறது. இதை சாப்பிட்டா இது வரும், இதை சாப்பிட்டா இது வரும், இதை சாப்பிட்டா இது வரும். லூஸ் மோஷன் இருக்கிறவனுக்கு ஒரு மாத்திரை இருக்கு, இந்த மாத்திரையை சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகும். இந்த மாத்திரையை சாப்பிட்டா மோஷன் போகாதவனுக்கு மோஷன் போகும். இது ஒன்றும் பெரிய டெக்னாலஜி கிடையாது. இப்போ இந்த அசைவ சாப்பாட்டை சாப்பிட்டா ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் தரும், தூண்டும். சைவ சாப்பாடு சாத்வீக உணவை எடுத்துக்கிட்டா அந்த சாத்வீகம்ங்கிற ஒரு குணத்தை தூண்டும், மற்ற குணங்களை மற்ற 2 குணத்தை தராது. இது புரிஞ்சுக்க முடியாத? நாய்க்கு தான் புரியாது, மனிதனுக்கு புரியாத, எறும்புக்கு புரியாது, எலிக்கு புரியாது, ஓணானுக்கு புரியாது, கழுதைக்கு புரியாது.
பிஏ பட்டதாரிக்கு இது புரியலைன்னா அப்புறம் வேற இதை வச்சு உங்களை புரிய வைக்கிறது? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதை கொண்டு நம்மை புரிய வைத்துக் கொள்வது? ரொம்ப சிம்பிள். இதை சாப்பிட்டா இது, இதை சாப்பிட்டா இது. ரன்னிங் நோஸ் நிறுத்தணும்னா ஒன்று, கோல்டு நிறுத்தணும்னா ஒன்று, ஃபீவராக இருந்தால் அதுக்கு ஒன்று, அதுக்கு அது. இந்த சாப்பாட்டுக்கு ரஜோ தம, இந்த சாப்பாட்டுக்கு சாத்வீகம். இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். வேற நீங்கள் பதி பஜு பாஜம் அதெல்லாம் அப்புறமா பாஜத்துக்கு போகலாம். இதை சாப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கருப்பு பையில் சாப்பிட்டா அது ரஜோ தமோ கொடுக்கும். சாத்வீக உணவு வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டா சாத்வீகம் கொடுக்கும். வேற ஒன்றும் இதில் சயின்டிஃபிக்கலாக ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையான்லாம் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, நல்ல எண்ணங்களை தரக்கூடிய தீய எண்ணங்களை, பிறவியை பற்றி கவலைப்படாதவனுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. எதை சாப்பிட்டா அவனுக்கு என்ன? இன்னும் நான் பிறந்துக்கிட்டே இருக்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் ரவுடியாக இருக்கிறேன் அப்படின்றவனுக்கு இந்த உணவு தான் அவனுடைய எண்ணத்துக்கு சாப்பாடு போடணும்ல. யானை பசிக்கு சோளப்பொரிங்கிற மாதிரி அதுக்கு இதை அவன் சாப்பிட்டே ஆகணும். இதை சாப்பிட்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சாப்பிடாத நாடாக இருந்தது நம்ம நாடு, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஞான பூமி, இந்திய பூமி ஞான பூமி. இது மற்ற நாடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்து போய்கிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நீங்கள் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அவங்க புத்தி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப 1 + 1 = 2, 2 - 1 = 1. இதில் ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் கிடையாது. குழந்தைங்களுக்கு கூட புரியும் இந்த கணக்கு. இது சாப்பிட்டா இது வரும், இதை சாப்பிட்டா இது வரும், இதை வந்தாக்க பாவம் வரும், இதை வந்தால் புண்ணியம் வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி விளக்குவதுன்னு எனக்கே விளக்க முடியாது. அசைவ உணவுகள் ரஜோகுணம் தமோகுணம் போன்ற குணங்களை தரக்கூடியவை. பன்றி, மாடு, ஆடு, கோழி, மீன் போன்றவைகளை கொன்று நாம் உண்ணும் போது, அதை கொன்று சாப்பிடும்போது, அது உயிரோடு இருக்குது. காலையிலே சொல்லி அனுப்புவான், செத்த மீன் வாங்கிட்டு வந்துடாதீங்க, உயிரோடு இருக்கிறத பார்த்து வாங்கிட்டு வாங்க. அவன் அதுக்குன்னே அங்கே ஒரு தொட்டி வச்சு தொட்டியில் போட்டு வச்சிருப்பான். நமக்கு அறிவு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அறிவாக இருக்குது பாருங்க. அந்த தொட்டியில் நல்லா முதுன்னு வளர்ந்து இருக்கிற அந்த மீனை போய் இவன் பார்த்து கழுத்தெல்லாம் பிடிச்சி பார்த்து வாங்குவான். அந்த தொட்டி மீன் இங்கே மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னு பார்த்தான்னா இவன் வாழ்நாளில் மீனையே வாங்க மாட்டான். மற்றதெல்லாம் எதெல்லாம் கடைகளில் மிச்சம் அள்ளி போடுறானோ அதை கொண்டு போய் அதை வாங்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அதை வாங்கி தனியாக அதை விற்கிறான். ஒரு பிராய்லர்ல ஒரு இந்த கடை வச்சிருக்காங்க. எந்த சிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கோழிக்கு ஊசி போடுறாங்க. நம்ம சாப்பிட்ற கோழிக்கு ஊசி போட்டு தான் வந்தது. இது நமக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இது தெரியலைன்னா நீங்கள் அடிமுட்டாள்னு அர்த்தம். கோழி சாப்பிட்றதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம சாப்பிடுகிற பிராய்லர் கோழிகள் அத்தனைக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க? சைவ சித்தாந்தம் படிக்கணுங்கிறதுக்காகவா? பதி பசு பாசமாக போடுறாங்க. ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. செம்மறி ஆடு நேற்று டிவி ஃபுல்லாக அதான் போடுறாங்க. கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 3 கோடிக்கு விற்பனையாகியது. இந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாக 2.5 கோடிக்கு விற்பனையாகியது. அப்பா நம்ம பார்க்கும்போது என்ன ரெண்டு தோணுது. ஓ, இந்த ஆடுகள்லாம், அந்த ஆடுகள்லாம் ரம்ஜான் வரும்னு ஆசைப்படுமா? ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுதுன்னு எல்லா ஆடும் கோழியும் ஒரே சந்தோஷமா இருக்குமா ஞாயிற்றுக்கிழமைக்காக? ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வருது? இறைவன்ட்டு அது வேண்டது ஞாயிறு வேண்டாம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, வேயுறு தோழி பங்கன் மாதிரி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி திங்கள்னு மாத்தி கொடுங்க சாமி, ஞாயிறு வேண்டாம். கொன்றுவானுங்க என்னைய மட்டும் இல்லை, என் பிள்ளையை கொன்றுவான், மகனை கொன்றுவான், மகளை கொன்றுவான், என் கண்ணு முன்னாடியே கொல்லுவான், துடிக்க கொல்லுவான், கத்த கொல்லுவான். ஒன்று கத்துச்சே அப்படின்னு 2வது விட்டுட்டு போக மாட்டான், 200ஐயும் கொல்லுவான், 2000ஐயும் கொல்லுவான். சாமி ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் சாமி, எல்லா உயிரினங்களும் வேண்டது ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். நமக்கு எமனை கண்டா பயம், அதுங்களுக்கு எதை கண்டா பயம்? நம்மளை கண்டா பயம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வண்டியை எடுத்துக்கிட்டு பாதி தூக்கத்தில் டீ மட்டும் குடிச்சிட்டு சீக்கிரமே வந்துடுறான். எப்படி உலகத்தில் பாவம் இல்லாமல் இருக்கும்? அதான் கொலை திருட்டு. நியூஸ் பேப்பரை படிங்க, ஏதாவது ஒரு சின்னதாக 2 முற்றோதல் நடைபெற்றதுன்னு போடுவான். இதையே போட மாட்டாங்க பேப்பரில், ஏன்னா இதை போட்டால் யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு.
பன்றி, மாடு, ஆடு, கோழி, மீன் போன்றவைகளை கொன்று நாம் உண்ணும்போது உயிரை கொன்ற பாவம் நமக்கு சேரும் சேரும் சேரும். அடி முட்டாள் தான் நினைப்பான், அது கடகாரனுக்கு சேரும், கரிதின்னவனுக்கு சேராதுன்னு நினைப்பான். காமன் சென்ஸ் உள்ளவனுக்கு தெரியும் அந்த பாவம் சாப்பிட்டவனை தான் சேரும், வெட்டினவனை சேராது. எக்கனாமிக்ஸில் டிமாண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை வரும். ரெண்டும் ஈக்குவலிபிரியமாக இருக்கும். டிமாண்டு குறைஞ்சா காஸ்ட் குறைஞ்சி. டிமாண்டு ஜாஸ்தி, ஏன்னா வெங்காயம் ஒரு கிலோ 200 சொல்லுவான், அப்புறம் 20 ரூபாக்குவான். 20 ரூபா கிலோங்க, 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபாமா. ஒரு தடவை கேட்டால் 1 கிலோ 200 ரூபாங்க. தக்காளி 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா, 10 கிலோ 100 ரூபா, அப்படிலாம் மைக்கில் சொல்லிட்டு போவோம். அப்புறம் திடீர்னு 150 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். டிமாண்டு சப்ளை அப்படின்னு சொல்கிறது. ஆக டிமாண்ட் இருக்கிறதுனால தான் கடைக்காரன் சப்ளை பண்ணுறான். இன்னும் 1 வருஷத்துக்கு யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க உலகத்தில் அப்படின்னா கடைக்காரன் என்ன பண்ணுவான்? அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேற கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவான். இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் ஆச்சு. நம்ம பாவம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் பாவம் இல்லை. அந்த பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தானே அவனும் இப்போ காலையில் முற்றோதல் கிளம்பிடுறான். ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்க திருவாசக முற்றோதலுக்கு போயிடுறான். அது ஒரு பெரிய புண்ணியம். ஒரு கல்லில் என்ன, இதை மட்டும் கொஞ்சம் இழுத்து உள்ள வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நல்லா நடக்குது. உயிரை கொன்ற பாவம் நம்மைத்தான் சேரும், நம்மைத்தான் சேரும், சாப்பிட்றவனைத்தான் சேரும். அதில் ஏதோ பர்சன்டேஜ் போட்டுக்கலாம், அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் தான் தெரியும். இவனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு லாபத்தில் பிரிச்சுக்கிற மாதிரி என்ன போடுவாங்களோ தெரியாது. ஆனால் சாப்பிட்டவனுக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள். அந்த தீய உணவை உண்டதால் தீய எண்ணங்கள் நமக்கு தோன்றி அதுவும் பாவ கணக்கில் ஏற்றப்படுகிறது. அந்த உணவு சாப்பிட்ட உடனே தீய எண்ணம் வருது. தீய எண்ணம் வந்ததுனால என்ன ஆகுது? உணவு அடுத்த தடவை இந்த கடைக்கு போக வேண்டாம், அந்த கடைக்கு போவோம். இவன் வெறும் எலும்பா கொடுத்துட்டான், அவன்னா தோலா கொடுப்பான் அப்படின்னு. இவங்க இப்போ ஆட்டு தலையா கொண்டு வந்தீங்க, கால் வாங்கிட்டு வாங்க, சூப்பு வைக்கலாம், அது இறல் வாங்கிட்டு வாங்க. அடாடா அடாடா அடா. இப்போ சிந்தனையெல்லாம் எதில் இருக்குது? இதை வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிட்டு முடித்து மத்தியானம் 2 மணிக்கு என்ன மீட்டிங்னா, அடுத்த வாரம் எந்த கடையில் எந்த ஆட்டில் முன்னாடியே போய் எந்த பொருளை வாங்கிக்கிட்டு வர வேண்டும், இதுதான் திட்டம். கடவுள் எப்படி காப்பாற்றுவான்? சிவன் எனக்கு சோதிக்கிறான், சிவன் எப்படி சோதிப்பான்? சிவனா சாப்பிட்டான், நீ சமைச்சதை சமைக்காதீங்க, சமைக்கும் நமச்சிவாய் சாப்பிட்டவனுக்கும் பாவம் இல்லாமல் இருக்கும். சில குடும்பத்தில் பெண்கள் ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இன்னொரு அடியார் எனக்கு எழுதியிருக்கிறாங்க, 1 மாதம் சாப்பிடாம இருந்தேன், ஒரே சண்டை, அன்பு சண்டை. ஒரு அடியார் என்ன பண்ணிட்டாரு, நான் இனிமே நீ ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிட்டாதான் நீ சமைக்கிறத நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். இது எப்படி இருக்கு? ஆறு கோடி மாயா சக்திகள் வேறுதம் மாயைகள் தொடங்கும். டிஃப்ரெண்ட்டாக வரும். உங்கள் வீட்டில் வேறு மாதிரி சீன் இருக்கலாம், சில வீடுகளில் எப்படியே இருக்கு. அவர் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தா கூட நீங்கள் வேணா போங்க, நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு போங்க, பிள்ளைங்க கேட்பாங்க. பிள்ளைங்களுக்கு உடம்பு திரகாத்திரமாக வரணும்ல, இப்போ தானே விட்டமின் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் எல்லாம் வரும். அது 2ஐயும் சாப்பிட்டா தான் வரும், வேறு எதையும் சாப்பிட்டா வராது. அதனால நீங்கள் சாப்பிடாட்டி பரவாயில்ல, நீங்கள் முற்றோதலுக்கு போங்க, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு மூக்கு பொத்திக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் போயிடு, அப்படி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தின்னும். மனிதன் தின்பது என்பது அவன் எந்த வகையை சார்ந்தவன் என்பதை காட்டுகிறது. ரொம்ப அடிப்படையான ஒன்று. மனிதன் செத்தா ஆடும் கோழியும் சாப்பிடாது. எங்கேயாவது செத்து போன உடம்பு பாடி எல்லாம் சொல்கிறாங்களே, செத்தவனை கொண்டு வந்து ஆட்டுக்கிட்ட முன்னாடி நிறுத்தி வைங்க, மாட்டுக்கிட்ட நிறுத்தி வைங்க, அது சாப்பிடவே சாப்பிடும். கோழிக்கிட்ட நிறுத்துங்க, மீன்கிட்ட நிறுத்துங்க, அது கடல் மீன், குளத்து மீன், கால்வாய் மீன் எதுவாக இருந்தாலும் அது சாப்பிடாது. ஆனால் அது செத்தா நம்ம சாப்பிடுவோம். இப்போ எது உயர்ந்த அறிவுடைய பிராணி? ஆக்சுவலாக அதுக்கு 6 அறிவு இருக்குது, நமக்கு 5 அறிவுன்னு அர்த்தம். ஏன்னா அது பகுத்து அறியுது, இதை சாப்பிடக்கூடாது, அதுவும் மனுஷனை போய் சாப்பிடக்கூடாது. ஆடு கூட 6 மணி நேரம் வெளியிலேயே வைக்கலாம், நம்மளை 6 மணி நேரம் வெளியில் வச்சா நாத்தம் எடுத்து. ஐஸ் பெட்டி இல்லாமல்
நம்ம உடம்ப வைக்க முடியாது. கேவலம் கேவலம் கேவலம். ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தின்னும். ஆனால் மனிதன் தின்பது என்பது எந்த வகையை சார்ந்தவன் என்பதை காட்டுகிறது. கிருபானந்த வாரியார் சிரிப்பா சொல்வார், நம்மளாம் செத்தா சுடுகாடு. நம்ம ஊருக்குள்ளேயே ஏகப்பட்ட சுடுகாடு. ஜாதிக்கு சுடுகாடு, உயர்ந்த ஜாதிக்கு ஒரு சுடுகாடு, தாழ்ந்த ஜாதிக்கு, மீடியம் ஜாதிக்கு ஒரு சுடுகாடு. மீடியம் ஜாதியிலேயே இந்த பிரிவுக்கு ஒன்று, இந்த பிரிவுக்கு ஒன்று, அந்த பிரிவுக்கு ஒன்று. அந்த சுடுகாட்டுக்கு போற வழியில இந்த சுடுகாடு. எரிக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை பாருங்க. சிவபெருமானுக்கே ஒரே குழப்பமாயிடும். இன்னைக்கு செத்தவன் எந்த ஜாதின்னு தெரியலையே, நம்ம போய் அந்த சுடுகாட்டுல நிக்கணும். 7-8 சுடுகாடு வச்சிருக்காங்க. அரசாங்க சுடுகாடு ஒன்று இருக்கு, எலக்ட்ரிக் சுடுகாடு ஒன்று இருக்கு. எங்க கொண்டு வர்றானுங்கன்னு தெரியல அப்படின்ட்டு இவர் முன்னாடி போய் அங்க நிற்பார் நமக்காக. அவருக்கே குழப்பமாயிடும், இவன் என்ன ஜாதிக்காரன், எஃப்சியா, எம்பிசியா, பிசியா, எஸ்டியா, எஸ்சியா, அது அந்த சுடுகாட்டில் போய் அவர் நிற்கணும். அவ்வளோ சுடுகாடு நமக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கேயாவது இது ஆட்டு சுடுகாடு, இது கோழி சுடுகாடுன்னு வச்சிருக்காங்களான்னு கேட்பார் கிருபானந்த வாரியார். அப்போ அதுக்கெல்லாம் சுடுகாடு இல்லைன்னா அப்புறம் எதுதான் சுடுகாடு? ஏதோ இருக்கு என் வயிறு, அதுதான் சுடுகாடு. எங்க ஊர்ல செத்த ஆடெல்லாம் எங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கதான் போயிருக்கு. எங்க ஊர்ல செத்த கோழியெல்லாம் எங்க போயிருக்கு? இங்கதான் போயிருக்கு. அதுவே செத்து போயிட்டாலும் உடனடியா அறுத்து சாப்பிட்றலாம். ரொம்ப நேரம் ஆனாதான் அது வியாதி நம்மளை பாதிக்கும். உடனே வியாதியால கோழி செத்தாலும் அதை உடனே அறுத்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறான், சாப்பிட்றலாம். கடவுளே கடவுளே கடவுளே, உலகம் ஏன் இன்னும் இயங்கிக்கிட்டே இருக்கு? ஒருவேளை இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே சைவ சித்தாந்தம் படிச்சுட்டோம்னா இந்த 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 பிரளயம் இருக்கே, இந்த பிரளயம் சீக்கிரமா முடிஞ்சிடும் நமக்காக. இந்த பிரளயத்தை நீட்டி சிவபெருமானுக்கு நீட்டமா வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். அடுத்ததாக நமது எண்ணங்கள் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை பொறுத்தும் அமைகிறது. தீயவர்களோடு இருந்தால் தீய எண்ணங்கள் தோன்றும், அது பாவமாக கணக்கில் ஏறும். அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருந்தானுங்க, நான் சும்மா தான் இருந்தேன் அப்படின்னா, அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் எண்ணத்துல தீய எண்ணங்கள் வந்துட்டு போயிடுச்சு, அது கணக்குல எழுதியாச்சு. சில பேர் சொல்லுவாங்க, ஸ்மோக் பண்ணும்போது ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்கு. ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னா அந்த சிகரெட் குடிக்கிறவன், ஒரு 2-3 பேர் சிகரெட் குடிப்பாங்க. ஒருத்தர் யாராவது நம்ம சைவ சித்தாந்த மாணவர், நான் குடிக்கிறது இல்லைன்னு இருப்பார். அவன் என்ன பண்ணுவான், சிகரெட் அப்படின்னு ஊதிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். இவன் ஊதுவான், அவன் ஊதுவான். இவர் அவங்களோட ஒரு கம்பெனி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால கம்பெனிக்கு போய், நாங்கள் ஸ்மோக் பண்ணுறதில்ல, சும்மா ஒரு ஜாலியாக ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக்குக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் ஒருத்தனும் எவ்வளோ ஸ்மோக் பண்ணானோ, அந்த புகையை எவ்வளோ இன்ஹேல் பண்ணானோ, அதை விட அதிகமான புகையை இந்த பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு போகும். ஏன்னா 3 பேர் ஊதுனதும் இவருக்கு வந்திருக்கு. அது பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம செய்யலை அப்படின்னாலும் எண்ணங்கள் வந்துட்டு கெட்டவனோட போய் நான் சும்மா தான் இருந்தேன், அவனுங்க தான் குடித்தானுங்க, நான் ஒன்லி ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, அவன் குடிக்கும்போது என்ன நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டா குடிக்கிறான், வேற எதையாவது பேசிக்கிட்டு குடிப்பான். அதெல்லாம் நம்ம மனதில் வந்திருக்குது. மனதில் வந்ததுக்கு ஏற்கனவே கணக்கில் ஏற்றியாச்சு. அதுக்கு ஒரு துன்பத்தை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது நமக்கே உடம்பு சரியில்லாமல் ஆகலாம், பொருளாதாரம் சரியில்லாமல் ஆகலாம், வேற குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகலாம், குழந்தை பிறக்காமல் போகலாம், கல்யாணம் ஆகாமல் போகலாம். ஏதாவது ஒரு வகையில் அது துன்பத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு போய் சிவத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் தோன்றி. எதுக்கு அடியார்கள் எல்லாம் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். சிவபெருமான்ட்ட மாணிக்கவாசகர் என்ன கேட்கிறார், நீங்க 2 பேரும் எங்கிட்ட இருக்கிறது உண்மையானா என்னைய கொண்டு போய் அடியார்கிட்ட விட்டுரு, என்னைய உங்களோட கூட்டிட்டு போங்கிறத கூட அந்த இடத்துல சொல்லலாம். அடியார்கிட்ட விட்டேன்னா போறோம்னு தான் கேட்கிறார். ஏன்? அடியார்கிட்ட இருந்தா அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா வரும். அவர் என்ன சொல்லுவாரு, உளவாரத்தை பத்தி பேசுவாரு, வேற எதையாவது பத்தி பேசுவாரு, அடுத்த விழாவை பத்தி பேசுவாரு. ஆக நம்ம வெளியில இருந்தா தவற நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம், இங்க வந்திருந்தா நல்லா இருப்போம். எல்லா மாணவர்களும் சைவ சித்தாந்தம் திருமுறை வகுப்புகள்ல இருக்கும்போது ரிலாக்ஸா இருக்கு, நல்லா இருக்கு, ஏன் இருந்தா பரவாயில்லன்னு தோணுது. வகுப்பு முடிஞ்சு போன உடனே திரும்ப பழைய குருடி கதவை திரடின்னு ஆயிடுது. ஏன்? அங்க நமக்கு சேர்க்கை அது மாதிரி இருக்கிறதுனால. நமக்கு தேவையானது சத் சங்கம் என்று சொல்லக்கூடிய, சத்துனா சொல்றோம் இல்லையா, சத்து உண்மையானது, நிலையானது, அது சங்கம், அடியார்களுடைய திருக்கூட்டம், குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்றோமே, அதுதான் நமக்கு தேவை. நல்ல சங்கமம் தேவை, கெட்ட சங்கமம் நமக்கு தேவையில்லை. அதாவது நல்லோருடன் தொடர்பு. மாணிக்கவாசக பெருமான் இறைவனிடம் வேண்டியது அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா என்றுதான். தோராயமாக நம்மை சுற்றி இருக்கும் 10 தீயவர்களால் நமக்கு தோன்றும் தீய எண்ணங்களை ஒரே ஒரு சிவனடியார் தொடர்பால் வரும் நல்ல எண்ணங்கள் போக்கிவிடும். இதுதான் மருந்து. நான் என்னங்க பண்றது, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நான் என்ன காட்டிலையா இருக்கிறேன், குடும்பத்தோட தானே இருக்க வேண்டியது இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களோட தானே இருக்க வேண்டியது இருக்கு, இந்த உலகத்துல தானே நான் வாழணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உடனே துறவியா போறேன்னு போக முடியுமா? பிள்ளைய யார் பார்க்குறா?
அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும், அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நம்ம இருந்தாலும், ஏதாவது ஒரு சிவ தொடர்பு, சிவனடியார் தொடர்பு, திருமுறை தொடர்பு, சைவ சித்தாந்த தொடர்பு இது இருந்ததுன்னாக்க, அது அரை மணி நேரம் அவங்களோட உட்கார்ந்து கெட்டதை நம்ம சேர்த்திருந்தாலும், இந்த 5 நிமிஷம் நமச்சிவாய சொல்றது அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு நமச்சிவாய தீக்குச்சியை வச்சோம்னா, இந்த பாவம் சேர்த்தமே கடந்த ஒரு வாரமா கண்டவன்ட்டையும் கண்ட கதையும் கேட்டு சேர்த்ததெல்லாம் எரிஞ்சு புகையாகி விழுந்துருமா ஒரு நமச்சிவாய சொன்ன. அப்போ நம்மளால தீயவர்களை அவாய்ட் பண்ண முடியாது, தீமையை அவாய்ட் பண்ண முடியாது, அசைவத்தை அவாய்ட் பண்ண முடியாது, கெட்ட பேச்சை அவாய்ட் பண்ண முடியாது. சரி, அதுக்கு மருந்து ஒரே ஒரு நமச்சிவாய சொன்னா. இப்போ 10 நமச்சிவாய சொன்னா தெரியாம செஞ்ச தவறுகளுக்கு கூட இதாயிடும். வாக்கிங் போகும்போது எத்தனையோ எறும்பை மிதிச்சு கொள்றோம். அது மட்டும் என்ன சொல்லும்? நல்லா இருன்னா சொல்லும். அதுவும் திட்டிக்கிட்டு தான் போயிடும். ஆக தொடர்ந்து நமச்சிவாயத்தை சொல்ல வேண்டும். அதுதான் நம் உணவு முறையையும் நம் நண்பர்களையும் சரியாக வைத்து கொண்டாலே, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எனக்கு இனிமே பாவம் வரக்கூடாது, எனக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னா நண்பர்களையும் நண்பிகள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். சாப்பாட்டையும் ஒழுங்கா பார்த்தோம். சரி, இது வரைக்கும் மனதால நடக்கக்கூடிய வினைகளை பார்த்தோம். மனம் ஈட்டுகிற வினை. அடுத்தது பேச்சு. மனம் ரூட். மனதுல இருந்து வந்ததுதான் பேச்சுக்கு வரப்போகுது. மனதுல இருந்து மனம் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், பேச்சு தனியா வேலை செய்யும். அப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கள்ட்டனா என் மனதுல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் மனத்துக்கு ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் மூலம். மற்றதெல்லாம் அதோட செயல்பாடு. நம்ம மூலத்தையே பிளக் பண்ணிட்டோம். நோய் நாடி நோய் முதற் நாடின்னு சொல்ற மாதிரி, நோயோட இந்த கை என்ன செய்யுது, இங்க செஞ்சது சொல், இங்க இருந்து என்ன வந்துச்சோ அதை செய்யுது. எழுந்திரி அப்படின்னா எழுந்திரிக்குது, உட்காருன்னா உட்காருது, வலது கையை தூக்கு அப்படின்னா தூக்குது. அப்ப எங்க இருந்து இது செயல்படுது? இங்க இருந்து செயல்படுது. இந்த வாய் என்ன சொல்லுது? இங்க இருந்து என்ன சொன்னச்சோ அது சொல்லுது. ஆக இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, இதையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். புரியறதுக்காக 2-3 தான் பிரிச்சு காமிக்கிறோம். இதுலதான் 99% இருக்கு. 99% நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நாக்குல நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லி 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 பழகிட்டோம்னா அதுவே ஒரு நமக்கு ஒரு என்ன ஆயிடும், இயற்கையாவே அமைஞ்சு போயிடும். அப்போ வேற ஏதாவது ஒரு தீய சிந்தனை வரலாம், வராம இருக்காது. அது வரும்போது இந்த நமச்சிவாய பின்னாடி எது ஓடிக்கிட்டு இருக்குங்களா, ஹார்மோனியம் வாசிக்குவாங்களே ஆர்கெஸ்ட்ரால, அது போல அந்த சவுண்டு வந்து நம்மளை நமச்சிவாயம் இதுல இருந்து திசை திருப்பி விடும். அதனாலதான் இதை நான் தழும்பு ஏற சொல்லணும்னு சொல்றாங்க. சரி, பேச்சால எப்படி தீவினைகளை ஈட்டுறோம், நல்வினையை ஈட்டுறோம், ரெண்டுமே பார்க்கலாம். மற்றவர் மனம் புண்படும்படியான மற்றும் அவர்களை பாவம் செய்ய தூண்டும் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. போட்டு கொடுத்தல் தெரியாதா அவனுக்கு? அப்படி யார்ட்டையும் சொல்லிடாத. ஒரு விஷயத்த வேகமா பரப்பணும் அப்படின்னா யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னா வேகமா பரவிடும். இந்த பஞ்சபுராணத்தையே நீங்க என்ன பண்ணணும், பஞ்சபுராணம் வேற யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் வேற யார்ட்டையும் சொல்லிடாத, பஞ்சபுராணம் படிக்கணும், காலையில 6 மணி, மத்தியானம் 12 மணி, சாயங்காலம் 6 மணி, வேற யார்ட்டையும் டக்கு 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 டக்குன்னு அங்கங்க பரவி 5 நிமிஷத்துல எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு மட்டும் சொல்றேன், உங்களோட இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்லதா வச்சுக்காதீங்க, பஞ்சபுராணம் படிக்கணும், காலையில 6 மணி, மத்தியானம் 12 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு படிச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு 5 நிமிஷத்துல நமக்கு வந்துடும். அதுல பெண்கள் ரொம்ப திறமைசாலிங்க. ரொம்ப ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வைக்கணும் அப்படின்னா யார்ட்டையாவது சொன்னா மட்டும் பத்தாது, இதே வேற யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லணும். அப்பதான் வேகமா அப்புறம் பூஸ்டர் போட்ட மாதிரி. அது போட்டு கொடுக்கறது, போட்டு வாங்குதல், இப்படி சொன்னாதான் அப்படி சொல்லுவாருங்கிறது, பொய் பேசுதல் போன்றவை பாவ கணக்கு. நமக்கு ஏத்த மாதிரி கேட்கிறவன் இதை வெரி குட்னு சொன்னாலும் சிவபெருமான் கணக்குல பாவ கணக்கு தான், மறந்துடாதீங்க. சிவபெருமான் முட்டாள் கிடையாது. நம்ம பேசினவன், நம்ம நடிச்சவன் அவன்லாம் முட்டாளா இருக்கலாம். நம்ம பேச்சை அவன் கேட்டு ஆமா ஐயா சொன்னா சரியா இருக்கும்னு போயிருக்கலாம். அவன் கணக்குல அது சரியா இருக்காது. யாரு கணக்கு எழுதுறவன்? யாரு? நீங்களோ நானோ கிடையாது, ஈசன் எழுதுறான். ஈசன் கணக்குல தப்பா பண்ண முடியாது. இதெல்லாம் பாவ கணக்கு. இதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாயை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படி இன்னொரு சாய்ஸும் நமக்கு இருக்கு. மற்றவரை ஊக்கப்படுத்தலாம். பரவாயில்லையே, நல்லா சைவ சித்தாந்தம் சொல்றீங்க, பேட்ச் 4க்கு நீங்களே டீச்சர் ஆயிடலான்னு நினைக்கிறேன். அது என்ன இப்போ கெட்டு போச்சு, என்ன நமக்கு என்ன சொத்து அழிஞ்சு போச்சா? 5 டீச்சர் ரெடி ஆயிட்டாங்க அடுத்த வகுப்புக்கு.
ஐயாவே சொல்லிட்டாரு, எடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி நாளையிலேருந்தே வகுப்பு ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா எனக்கு பாவம் சேராமல் இருக்கிறதுக்கு, புண்ணியம் சேர்க்கறதுக்கு, என்னுடைய சுயநலத்துக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை இந்த நாட்டில் இன்னும் சைவம் வளர்றதுக்கு ஒரு காரணம் ஆயிடுது. ஆக நல்லதே நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். மற்றவரை ஊக்கப்படுத்துதல், வாழ்த்துதல், ஞானத்தை சொல்லிக் கொடுத்தல், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், இதெல்லாம் புண்ணிய கணக்கில் ஏறப்படும். இப்போ நான் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு கணக்கில் பெருமான் புண்ணியமாக எழுதிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த இந்த காரியங்களை எல்லாம் பேசுவதும், பேச வைப்பதும், கேட்பதும், கேட்க வைப்பதும், சிந்திப்பதும் எழில் ஞான பூசை. அருளந்தி சிவாச்சாரியார் சகல ஆகம பண்டிதர். மெய்கண்டார் பிறக்கிறதுக்கே அவர் நூல் போட்டு கொடுத்தவர். அவர் சொல்லியிருக்கிறார், எளிமையான சூத்திரம் நான் சொல்றது. இப்போ தீயவை பேசாது, நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. பேசுனா நல்லது பேசு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. இறைவனால் நமக்கு அருளப்பட்ட வாக்கு என்ற பேச்சு நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். இறைவன் கொடுத்தது நேரடியாக கொடுத்ததுன்னு சைவ சித்தாந்தத்தில் படிச்சிருக்கும். காது எப்படி வந்தது? பஞ்சபூதத்துல இருந்து தன்மாத்திரைகள்ல இருந்து வந்தது. பல்லு எதுல இருந்து வந்தது? தன்மாத்திரைகள்ல இருந்து வந்தது, பஞ்சபூதத்துல இருந்து வந்தது. வாக்கு எப்படி வந்தது? சிவபெருமான் சுத்த மாயையிலிருந்து கொடுத்தது. சுத்த மாயையில யார் யார் இருக்காங்க? சிவபெருமான் இருக்கா, பராசக்தி இருக்கா, மகேஸ்வரன் இருக்கான், சதாசிவம் இருக்காங்க, மற்ற இவர் பெருமாள், விஷ்ணு எல்லாம் இவரெல்லாம் இருக்காங்க. அங்கிருந்து ஒன்று வந்திருக்கு. அதையும் இந்த இந்த மாடுகளோட ஆடுகளோட சேர்த்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னாக்க நம்ம அப்புறம் என்ன பகுத்தறிவு நமக்கு? ஆக நல்லதை பேசணும், கெட்டதை பேசக்கூடாது. கம்மியாக பேச கம்மியாக பேச பேச வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூ கூடிரும், பவர் கூடிரும். 10 நிமிஷம் பேசுறத 1 நிமிஷத்துல பேசணும்னா பவர் கூட இருக்கும். இப்போ திருக்குறள் நம்ம சொல்றாங்க, கடலை கடுகுக்குள்ள அடக்குது. திருக்குறள் இவ்வளவுதான் இருக்கு, 1.25 வரி தான் இருக்கு. அதுல உலகமே இருக்கு ஒரு திருக்குறள். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. கொஞ்சமா சொன்னதுனால கொஞ்சமா சொல்லலை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அவ்வளவுதான் இருக்கு. அதுல எவ்வளவு இருக்கு தெரியுமா? தன்வினை தன்னை சுடும், சின்னதா தான் இருக்கு. ஆனா அதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? அது கொஞ்சமா பேசுனா உங்க வார்த்தைக்கும் மதிப்பு, கேட்கறவங்களும் உங்களை மதிப்பாங்க. கொஞ்சமா ரொம்ப சிந்திக்க வேண்டியதில்லை. கொஞ்சமா பேசுறதுக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டாம், நிறைய பேசுறதுக்கு நிறைய சிந்திக்கணும். அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நிறைய பண்ணணும். இல்லை, நிறைய வெட்டி பசங்க ஏற்கனவே வீடியோ ரெக்கார்டு யூடியூப் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறான் பேப்பர். அதை விட அதிகமா நான் பேசணும். அப்ப என்ன ஆகும்? அதை பத்தியே சிந்திக்கணும். அதுக்கு பதிலாக நமச்சிவாய் 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 நமச்சிவாயன்னு சிந்திச்சா எனக்கு புண்ணியமாகும். நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். சும்மா இரு சொல்லற என்று முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தடுத்து ஆட்கொண்ட பின் அது அருளி செய்த உபதேசம். பெரியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிக்கு போனாரு, முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு காப்பாத்திட்டார். அப்புறம் அருணகிரிநாதர் கேட்கிறார், நான் என்ன பண்ணட்டும்? காப்பாத்துனீங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்து நீங்க கிளம்பிடுவீங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. சும்மா இரு. ஔவையார் தனது விநாயகர் அகவலில் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம், வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்த. சிந்தை தெளித்து முத்திநெறி அறிவித்து மூர்க்கரோடு முயல்வேனை முத்திநெறி அறிவிக்க வேண்டும் என்றால் வாக்கும் மனமும் இல்லாத ஒரு நிலை எது? வாக்கு இல்லாத நிலை எது? பேச்சு இல்லாத நிலைக்கே இவ்வளவு நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பேச்சுங்கிறது 4வது நிலை. அப்புறம் 3வது நிலை இங்கேயே நிறுத்தணும், 2வது நிலை இங்கேயே நிறுத்தணும். முதல் நிலையில இந்த பேச்சு வர்றதுக்கான மூலப்பொருளையே அடக்கி அங்கேயே வைக்கணும். அது எப்படி பண்றது? வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தான் லயம். அது தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்த அப்படின்னு வரம் வேண்டுகிறார். ஔவையார் என்ன சொல்றாரு? இனியது கேட்கின் தனி நெடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது சொல். எது இனிது? அல்வா இனிது, பாதுஷா இனிது இல்ல, ஏகாந்தம் இனிது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல். ஆதின்னா யாரு? சிவபெருமான். ஆதி மூலம், ஆதினாலும் மூலம்தான், மூலம்னாலும் ஆதிதான். சில பேருக்கு ஆதி மூலம்னு பேர் வைப்பாங்க. ஆதி மூலம்னா சிவபெருமான், அனாதி பெருமான் அவன்தான். அதனினும் இனிது அறிவினர் சேருதல். சத் சங்கம் என்று சொல்லக்கூடியது, சரியே கிரியை சாரி குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்றது, அடியார்கள் திருக்கூட்டம் அப்படின்னு சொல்றதுதான் இது. அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவினும் நனவினும் காண்பது தானே.
எப்போதும் நம்மளுடைய ஆசிரியரையும் குருநாதரையும் நல்ல விஷயங்களை சொன்னவர். நல்ல விஷயங்களை சொல்றவங்க யாரா இருந்தாலும் சரி, சும்மா ஏதாவது நான் ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு கொடுக்கும்போது செருப்பு கடையில செருப்பு தைக்கிறவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒட்டி தாங்க இருக்கணும், இது ஒட்டலைன்னா எல்லாம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அவர்? உயிர்கள் இறைவனோட ஒட்டி தான் இருக்க வேண்டும், ஒட்டி இல்லைன்னாக்க உலகம் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்றாரு. சொன்னவர் செருப்பு தைக்கிறவர், சொன்னது சைவ சித்தாந்தம். இந்த பக்கம் போச்சுன்னா வெளியில வந்துகிட்டே இருக்குங்க, இந்த பக்கம் வந்துச்சுனாக்க ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அது ஃபெவிஸ்டிக்னு ஒன்று விற்பாங்க, 5 ரூபாய்க்கு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி தடவி அழுத்திங்கன்னா சரியாயிடுது. அதுபோல சிவபெருமானோட ஒட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபெவிஸ்டிக் இருக்கான்னா இருக்கு. 12 திருமுறையும் 14 சாத்திர நூல்களும் நமச்சிவாயங்கிறது இருக்கு. எல்லா சூத்திரமும் நமக்கு தெரியும், ஆனால் பயன்படுத்த மாட்டோம். இப்படியாக நம் எண்ணங்களும் பேச்சுமே, எண்ணத்திலிருந்து பேச்சுக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது செயல். மெய் மூலம் பாவம் புண்ணியம் எப்படி செய்கிறோம்? நல்ல செயல் செய்தால் புண்ணியம், கெட்ட செயல் செய்தால் பாவம். ஒரு செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா என்பது அது பிற உயிர்களுக்கு இன்பத்தை தருகிறதா அல்லது துன்பத்தை தருகிறதா என்பதை கொண்டுதான் முடிவு செய்ய முடியும். நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த பொருளுக்கு சொந்தக்காரன்ட்ட இருந்து அந்த பொருளை பிடுங்கி அபகரித்து நான் நல்லது செய்கிறேன். இப்போ ஏதோ ஒரு கோயில் கட்டுறேன், பெரிய இந்திய அளவில் ஒரு ஃபேமஸ் கோயில், அங்கே நிலம் வச்சுருந்தவங்கள்ட்ட தான் அந்த அதுக்கு உரிய விலையை கொடுக்காம அதை அபகரித்து நான் கோயில் கட்டுறேன்னு கோயிலை கட்டி நிலத்தை கொடுத்தவன்லாம் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். சாமி எப்படி அங்கே இருந்து அருள் செய்வார்? எல்லாருடைய வைத்தறிச்சல் தான் அங்கே வேலை செய்யும். அதனால் அங்கேயே ராமர் காப்பாற்றலை. உதாரணமாக கோழியை கழுத்தை அறுத்து கொன்று சாப்பிடுவது என்பது, ஆட்டை கழுத்தை அறுத்து கொன்று சாப்பிடுவது போன்றவை சிலருக்கு இன்பத்தை தருகிறது. எங்க ஊர்ல அம்மன் வந்துச்சுன்னா ஆடு வெட்டுவாங்க, ஒரு வீட்லயும் ஆடு வெட்டுவாங்க. அட கடவுளே கடவுளே கடவுளே, சொல்றதுக்கே எனக்கு அது சொன்னாலே எனக்கு பாவ கணக்காயிடுது. இருந்தாலும் இன்னொரு கணக்கு இருக்கு. அருணந்தி சிவாச்சாரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு? நல்ல விஷயத்துக்காக செயல் கெட்டதாக இருந்தாலும் எண்ணம் நல்லதாக இருந்ததுனால அது இப்போ புண்ணியமாவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறார் சாமி. அதனால தைரியமா பேசுறேன். அதுல எங்க வீட்டுல ஆடு வெட்டலை, அதனால என்னை பார்த்து எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. ஒரு ஆடு வாங்கி வெட்ட தெரியல, திருவிழாவுக்கு ஆடு வெட்டல, திருவிழாவுக்கு கூட ஆடு வெட்டல, ரொம்ப கேவலம். எங்க ஊர்லயே நான் தான் ரொம்ப கேவலமானவன் ஆயிட்டேன். ஏன்னா திருவிழாவுக்கு ஆடு வெட்டுறது இல்லை. ஆடு வெட்டினா பெரிய விஐபின்னு அர்த்தமா? அவ்வளோ பணம் வச்சிருக்கான், ஒரு ஆடு வெட்டினா என்ன? அவ்வளோ பணம் வச்சிருக்கிறதுனால ஆடு வெட்டணுமா? என் பணத்தெல்லாம் ஆடாக மாற்றணுமா? எவ்வளோ முட்டாள்கள் வாழ்ற உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. ஆக இப்போ எனக்கு இன்பமாக இருக்கலாம். சில பேர் நேர்ந்துக்கிறது சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு வயிறு சரியாகணும், நான் அவன் கோயிலில் கோழியா இருக்கிறேன். அதை ஒரு சாமி ஏத்துக்குச்சுன்னா அதுக்கு பேர் சாமின்னு பேரா? இன்னொரு ஒரு கோழியையோ ஆட்டையோ என் முன்னாடி அறுத்து அந்த ரத்தத்தை பிடிச்சி எனக்கு வச்சு நீ அபிஷேகம் பண்ணு, உன் பிள்ளைக்கு வயிற்று வலியை சரி பண்றேன்னு ஒரு ஒரு எக்ஸ் ஏதோ ஒன்று ஒரு மனுஷன் சொன்னாலும், கிறுக்கன் சொன்னாலும், வேறு மதத்துக்காரன் சொன்னாலும், நம்ம சாமியே சொன்னாலும் அதுக்கு பேர் சாமியா? அந்த கோயில் பக்கமே இனிமேல் தலை வச்சு படுக்கக்கூடாது. எந்த சாமி எனக்கு கோழியும் ஆடும் அறுக்கணுங்குதோ, அறுக்கிறத கண்டிக்காம இருக்குதோ, அந்த கோயில் பக்கமே தலை வச்சு படுக்க. அந்த கோயில் கிழக்கு பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. அப்புறமா விளக்கு பூஜையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எந்த சாமி தன்னோட இன்னொரு உயிரை கொன்று தனக்கு படை என்று கேட்கிறதோ, சிவபெருமான் கேட்டாரு. சிவபெருமான் எது கேட்டாரு? அடியாருடைய பக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னுடைய மகனை கொன்று எனக்கு படைன்னு கேட்டாரு. திரும்ப மகனை கொடுத்துட்டாரு. எல்லா இடத்துலையும் அவர் சோதிச்சதுக்கு பெரிய அருளா திருப்பி கொடுத்துருவார். சரி, ஸோ இப்போ எனக்கு இது இன்பமா இருக்கு அப்படின்னாக்க, எனக்கு இன்பமா இருக்கிறத பத்தி முக்கியம் இல்லை, பாதிக்கப்பட்டது என்ன சொல்லுது. கோழியெல்லாம் சாப்பிட்டா எனக்கு உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், நல்லா எல்லா விட்டமினும் இருக்கு, டாக்டரே சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் சொல்லுவாரு, ஏன் இல்லை? அப்பதான் அவர்கிட்ட வருவீங்க. ஒரு கோடி கட்டி படிச்சிருக்கிறாரு, அப்புறம் என்ன பண்ணுவார் அவர்? அதெல்லாம் காய்கறி அதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வர்ற காய்கறிகள்லாம் வேஸ்ட். கோழி முட்டை அது சாப்பிடுங்க சொல்லுவார். இப்போ வர்ற கோழியெல்லாம் என்ன பெரிய தங்க கோழியா?
கோழி இதை விட மோசமாக இருக்குது. அவர் நம்மக்கிட்ட புத்தி சொல்வார், காய்கறி எல்லாம் அது ஹைப்ரிடு அது இதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, நீங்கள் அசைவம் சாப்பிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து அவருக்கு பிஸ்னஸ் வரும். மாதம் மாதம் உங்களால் ஒரு 2000 ரூபா அவருக்கு வரும். அதுபோல் ஒரு 100 பேருக்கு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னாக்கா அவருக்கு பிரச்சனை கிடையாது, 2 லட்சம் ஆயிடுச்சு. ஆக வினையை யார் தீர்ப்பாங்க? அந்த டாக்டர் வந்து தீர்ப்பாரா? நல்ல மீன், இந்த மீனை வாங்கி, விரால் மீன், ஏதோ ஒரு மீன் பேர்லாம் எனக்கு தெரியாது, சாப்பிட்றது இல்லை. ஏதோ ஒரு மீன் ரொம்ப ஹை புரோட்டீன், ஹை விட்டமின், அயன் கண்டென்ட், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, நீங்கள் அந்த மீன் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார். நமக்கு வர்ற பாவத்தை அவன் வாங்கிக்குவானா? கொடுத்த பணத்தை தான் வாங்கிக்குவான், வர்ற பாவத்தை வாங்க மாட்டான். இப்போ எவன் புத்திசாலி? இவனுக்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு இந்த பக்கம் பாவத்தையும் ஏற்றிக்கிறவன் புத்திசாலியா? அதை சாப்பிடாம இருந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸில், காய்கறியில், கீரையில், பழங்களில், இந்த நட்ஸுன்னு சொல்கிறோமே, நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, அதில் இல்லாத சத்து வேற இதில் இருக்குது. உதாரணமாக கோழியை கருத்தை அறுத்து கொண்டு சாப்பிடுவது, ஆட்டின் கழுத்தை அறுத்து கொண்டு சாப்பிடுவது போன்றவை நமக்கு இன்பத்தை தந்தாலும், வீட்டில் எல்லாம் டேஸ்டாக சாப்பிட்டாலும் அது புண்ணியம் ஆகாது. அறுபட்டு செத்த கோழிக்கும் ஆட்டுக்கும் அது இன்பத்தை தந்ததா அல்லது துன்பத்தை தந்ததா என்பதை பொறுத்துதான் அது பாவமா புண்ணியமா அப்படிங்கிற கணக்கில் சேர்க்கப்படும். கோழி வந்து வெல்கம் 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 வெல்கம், நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன், உள்ள குண்டுக்குள்ள சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம்னு கேளுங்க. நான் வர்றேங்கிற சத்தமா, ஐயோ சாமி என்னை விட்டுரு, ஐயோ சாமி என்னை விட்டுரு, ஐயோ சாமி என்னை விட்டுருன்னு கத்துதா, இல்லை நான் வர்றேன் ப்ளீஸ் நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குதான்னு கொஞ்ச நேரம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதை பார்த்துட்டு அப்புறமா எத்தனை கிலோ வேணுமோ சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வாங்க. மாமிசக்கடையில் கோழியையும் ஆட்டையும் வெட்டி விற்பவருக்கு எவ்வளவு பாவம் சேரும், அதை வாங்கி சாப்பிடுபவருக்கு எவ்வளவு பாவம் சேரும் என்ற கணக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படியாக எண்ணங்கள், பேச்சு, செயல், இது நம்ம எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையே நம்ம பாடத்தில் படிக்கிறது மனம், மொழி, மெய், மனம், மெய், மொழி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வேறு ஏதாவது மொழியில் நம்ம படிப்போம், 3 கரணங்கள், முக்கரணம் அப்படின்னு படிப்போம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இது ஒன்று, இது ஒன்று, மீதி கை ஒன்று. கைங்கிறது காலையும் சேர்த்தது, மொத்த உடம்பையும் சேர்த்தது. இது 3ஐயும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 90% நன்மைக்கு பயன்படுத்தும். 90 வேண்டாம், 80%. 80% புண்ணியத்தை சேர்க்கறதுக்கும் 20% வேணால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் பாவம் சேர்ந்ததா வச்சுக்கும். நாளையிலேருந்து பண்ணலாம். நாளைக்கு நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இப்படியாக எண்ணங்கள், பேச்சு, செயல், மனம், மொழி, மெய் ஆகிய 3ஆல் தான் நமக்கு பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம். ரொம்ப எளிமைமா இது. இது தவிர வேற எங்க இருந்தாவது உங்களுக்கு பாவம் வரும் அப்படிதான் சொன்னாதான் கவலைப்படும். ஐயா இதை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்றது, கடைசியா அங்கிருந்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அப்படி கவலைப்படும். இது 3 தவிர வேற எங்க இருந்தும் வராது. 3 தவிர வேற எங்க இருந்தும் வராது. அப்படிங்கும்போது இது 3 நம்ம 3 தானே. இப்போ உங்க மனம் தீயதை நினைச்சா எனக்கு பாவம் சேரும் அப்படி ஒரு கணக்கை சிவபெருமான் வச்சிருந்தான்னா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சிவபெருமான் அந்தந்த உயிர்களுக்கு தத்துவங்கள் 36 படைக்கும் போது சிவ தத்துவங்கள் 5 வச்சுட்டு வித்யா தத்துவங்கள்ல கொண்டு வந்து மாயையை முன்னாடி சேர்க்கிறாரு. கீழே இருக்கிற 24 சுருங்கி 6க்குள்ள வந்து 6 மாயைக்குள்ள வந்து மாயை உயிரோட போய்கிட்டு இருக்கு. ஆக காலமும் அதுக்குள்ளேயே போச்சு, நியதியும் அதுக்குள்ளேயே போயிடுச்சு. நியதினா ரூல், சட்டம், இப்படித்தான் அப்படிங்கிறது. நியதியும் அதிலேயே போச்சு, கலை அதிலேயே போச்சு, வித்தை அதிலேயே போச்சு, அராகமும் அதிலேயே போச்சு, புருடனும் அதிலேயே போயிருக்கு, மாயையோடவே சேர்ந்து போயிருக்கு. வேற எங்கேயும் போகாது. நம்ம செய்கிற பாவம் பிள்ளையை பாதிக்கும், நம்மளைத்தான் பாதிக்கும். பிள்ளையை பாதிக்கிறதன் மூலம் நம்மளை பாதிக்கும். பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கேன்னு கவலைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கும்? பிள்ளைக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கும்? பிள்ளைக்கு பாதிக்கிறது அந்த பிள்ளையோடைய கணக்கு, அந்த பிள்ளையால நம்ம வருத்தப்படுறது நம்ம கணக்கு. சரி, எண்ணங்கள், பேச்சு, பாவத்தையும் புண்ணியம் சம்பாதிக்கிறோம். நாம் சம்பாதித்த பாவ புண்ணியம்தான் பின்னர் நமக்கு துன்பமாகவும் இன்பமாகவும் வரும். வேற எங்க இருந்தும் எந்த வழியிலையும் வராது. 7.5 சனி பிடிச்சாலும் பாவம் செஞ்சிருந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் தான் 7.5 சனியோடைய பாதிப்பு உங்களை பாதிக்குமே தவிர
வேற வழியே கிடையாது. சிவனடியாராக இருந்தால் அது கணக்கே கிடையாது. சரி, இதுதான் கண்மம். அப்பா, கண்மத்தை சொல்றதுக்கு தான் இவ்வளோ கண்மமா? கேட்டு காதே புளிச்சு போச்சு. கேட்டதுலயே பாவம் சேர்ந்து போச்சு. அதை பிடிச்சி அறுத்து நறுக்கி வெட்டி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணம் இருக்கும். ஐயா எப்படி இவ்வளோ இதாக சொல்றாரு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில கடைக்கு போயிடுவாரோ அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஏன்னா இவ்வளோ அனுபவபூர்வமா சொல்றாரு அப்படின்னு. சில பேர் சாப்பிடாதவங்களுக்கு இதுவே ஒரு அருவருப்பை தோண்டி விடலாம். அடாடா, சீக்கிரம் சொல்லிட்டு விட்டா என்ன, அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா என்ன அப்படின்னு நினைக்கலாம். பாடம் இப்படி இருக்கு, அதை நம்ம சொல்லி கொடுத்தானே ஆகணும். சரி, இது நமது உயிரை தொடர்ந்து கொண்டே போகும். உயிரை யமன் தொடர்ந்து வர்றானோ வரலையோ, சித்திரகுப்தன் தொடர்ந்து வர்றானோ வரலையோ, சந்திரகுப்தன் தொடர்ந்து வர்றானோ இல்லையோ, நிலா தொடர்ந்து வருதோ இல்லையோ, சூரியன் தொடர்ந்து வருதோ இல்லையோ, நம்ம சொந்தக்காரன்லாம் தொடர்ந்து வர்றானோ இல்லையோ, நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியமும் தொடர்ந்து 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 வரும். திருமாலுக்கும் வரும், பிரம்மாவுக்கும் வரும். நீங்களும் நானும் தொடர்ந்து வரும். நடுவில் கரண்ட் போயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சில இதில் ட்ரெயின்லாம் ஒரு கேரேஜ் கழட்டிக்கிட்டு போயிடுச்சு, அப்படியெல்லாம் எங்கேயும் விட்டுட்டு போயிட முடியாது. கூட்டிகிட்டே தான் போய் ஆகணும், கழிச்சு தான் ஆகணும். தொடர்ந்து கொண்டே போகும். நமது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமது அடுத்த பிறவிகள் வாய்க்கும். நம்ம எப்போல்லாம் நம்ம எழுகடல் மணலை அளவிடணும் அதிகம் எனது இடர்பிறவிங்கும் போது இந்த கேள்வியை கேட்கணும். அப்போ எதுக்கு தான் பிறந்தோம், என்ன பண்ணோம், ஏன் அப்படியே பிறந்துக்கிட்டோம்? ஒரே பிறவியில் இப்போ பதி பசு பாசம். பதினா இறைவன், பசுனா உயிர்கள், பாசம்னா மலம். மலம் 3 வகைப்படும். ஆணவம், கண்மம், மாயை. 3ம் அனாதி. முப்பொருளும் அனாதி. அனாதினா என்னம்மா? அதுக்கு தோற்றமும் இல்லை. தோற்றமும் இல்லை எப்பவுமே அழியும். தோற்றமும் இல்லை என்றால் அழிவும் இல்லை. இப்போ சிவபெருமானுக்கு நமக்கு ஒரே வயசா? ஆமா, 2 பேருக்கும் ஒரே வயசு. நம்ம பட்டுன்னு நேர்முக தேர்வுல எல்லாரும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துருச்சுனாக்க பாவம், இந்த உலகத்திலேயே பாவம் இருக்காது. பாவம் இல்லாத உலகத்துல வாழ்றதுதான் சிவலோகம். அடுத்த பிறவிகள் நமக்கு வாய்க்கும். என்ன பிறவி, எப்படிப்பட்ட உடல், எந்த உலகம், எந்த ஊர், தனு கரண புவன போகம், 4மே. என்ன மாதிரி உடல், எப்படிப்பட்ட கருவிகள், எல்லா கருவிகளும் 5 கருவிகளும் ஒழுங்கா வேலை செய்யற மாதிரியான கருவிகளா, அப்புறம் எந்த உலகம், தனு கரண புவனம். அதுதான் நான் ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கேன், ஏதோ சும்மா கதைன்னு படிக்காதீங்க. தனு கரண புவன போகம்ங்கிற 4 தான் எளிமையா நான் என்ன பிறவி, என்ன உடல், என்ன உலகம், எந்த ஊர், என்னென்ன இன்பங்களை அனுபவிப்போம், என்னென்ன துன்பங்களை அனுபவிப்போம், அதான் போகம். இதெல்லாம் முடிவு செய்யப்படும். ஆக இதை முடிவு செய்தது யாரு? சிவபெருமானா? படைக்கும் கடவுள் பிரம்மாவா? காக்கும் கடவுள் திருமாலா? ஒடுக்கும் கடவுள் ருத்ரனா? ருத்ரனா கிடையாது. வேற யாரு டிசைட் பண்றா? கவர்மெண்டா? அதுவும் கிடையாது. நம்ம ஜாதியா? அதுவும் கிடையாது. நம்ம கட்சியா? அதுவும் கிடையாது. வேற யார்? நீதான். நீதான்னா குறிப்பிட்டு சொல்லுங்க, மொத்தமா சொல்லாது. உன்னுடைய இதுவும் உன்னுடைய இதுவும் உன்னுடைய இதுவும் என்ன பண்ணுச்சோ அதுதான். நீ கையால் செஞ்ச பாவத்தை முட்டி 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 உடஞ்சி கட்டு போட்டு கழிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? ஆக இந்த 3ஐயும் நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிட்டோம்னா வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு பல கோடி முறை திரும்ப திரும்ப பிறப்போம், இறப்போம். ஐயோ, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா என்றால் தீர்வு உண்டு. என்ன தீர்வுன்னு எனக்கே தெரியல, பார்ப்போம். எனக்கும் ஆசையா இருக்கு அதை படிக்கலான்னு சொல்லி. அதுவும் எளிய தீர்வு. அப்படியா? காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், சிம்பிள் சொல்யூஷன். ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான், ஆனால் சொல்யூஷன் சிம்பிளா இருக்கு. அப்படின்னா என்ன? சிம்பிள் சொல்யூஷன் 6601 60 பக்கத்தில் ஏதோ ஒரு எழுத்தெல்லாம் இருக்கு, தேவையில்லையே அதெல்லாம், அதை அடிச்சிருங்க. அது என்னன்னு தெரியல. 60 601 60T அது மாதிரி இருக்கு. அது ஏதாவது ஃபாண்ட் மாதிரி வந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் படிக்கிறேன் அதை. சரி, என்ன சொல்யூஷன்னா இருவினை ஒப்பு. ரொம்ப முக்கியம், போயிடாதீங்க வீட்டுக்கு, கடைசியாக கேட்டுட்டு போங்க. இருவினை ஒப்பு, அதாவது நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் என்பதை உணர வேண்டும். இதை உணர்ந்துட்டாலே வாழ்க்கையில டென்ஷன் கிடையாது, கோபம் கிடையாது, காமம் கிடையாது, வேகம் கிடையாது, வெகுளி கிடையாது, மாத்திரை கிடையாது, மெடிசின் கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது, அழுகை கிடையாது, செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்ம செஞ்சது நமக்கு வருது, அவ்வளவுதான்.
சரி, இந்த அளவுக்காவது குறைச்சி வந்திருக்குதே, சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, இதை மாத்துறதுக்கு ஏதாவது வழி இல்லையா? வழி ரொம்ப இருக்கே. ஏதாவது ஒரு பெயின் கில்லர் கிடையாதா? இருக்கு. நமச்சிவாயம் இருக்கு, திருமுறைகள் இருக்கு. எல்லா திருமுறையும் பதிகமும் முழு பதிகம் பாட முடியாது அப்படின்னா பஞ்சபுராணமாவது பாடிக்கலாம். அதான் இருவினை ஒப்பு, எது வந்தாலும் சிவன் செயல். சிவன் செயல் தான். ஏன்னா சிவன் தான் நமக்கு ஊட்டுறாரு, அதனால சிவன் செயல். சிவனுக்கு எப்படி இந்த செயல் வந்துச்சுன்னா அது நான் செஞ்சதுனால வந்துச்சு. அதனால சிவனை முழுசா நம்ம குறை சொல்லக்கூடாது. என்னுடைய துன்பத்துக்கு காரணம் சிவன் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறவன் சிவன். அவன் ஏன் கொடுக்குறான் அப்படின்னா, நான் செஞ்ச தீவினையை நான் கழித்தால்தான் நான் அவன் மடியில உட்கார முடியும். அதுக்காக கொடுக்குறான், வேற வழி இல்லாம கொடுக்குறான். அம்மா பிள்ளையை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு தானே அடிப்பா. அம்மா அப்படியே எடுத்து சூடு போட்டுருவாளா? நெய்யை காய வச்சு அப்படி தலையில ஊத்தி விட்டுருவாளா அம்மா, என்ன தவறு செஞ்சாலும்? பெருமான் நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாருன்னா அவரு அதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாரா? கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கொடுத்துருவாரா? இந்தா நீ பண்ணது நீ எடுத்துக்கோ, நீ பண்ணது நீ எடுத்துக்கோ, எல்லாம் செத்து எப்படியோ ஒளின்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னா அவருக்கு தான் இன்னும் வேலை ஜாஸ்தி ஆயிடும். ஓவர் டைம் பார்க்கணும். அவர் ஷிஃப்ட்டுக்குள்ள வேலையை முடிக்கணும் அப்படின்னா நமக்கு கருணை காட்டணும் அவர். அதாவது நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் என்பதை நீங்க கம்பல்சரியா உணர வேண்டும். நீங்க பேசுறவங்கள்ட்ட எல்லாம் இதைத்தான் பேசணும். இனிமே வேற யாரும் அவ பண்ணிட்டு யாரும் உங்களுக்கு தாய்த்து கூட கட்ட முடியாது. தகடு பதிக்கிறது நீ நீ துன்பப்பட வேண்டும் என்று இருந்தால் அதை நடத்துவது ஞானசம்பந்தருடைய வேயுறு தோழி பங்கல்ல அது இருக்கு. இன்னொரு உயிர் அதை தகடா கொண்டு உன் நிலப்படியில பதிச்சுட்டு போகும். அது அதுவா பதிக்காது. நீ இன்பத்தை அடைய வேண்டும் என்று உன்னுடைய ரூல் படி இருந்தால், நீ புண்ணியத்தை செய்திருந்து நீ இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சிவனுடைய ரூலாக இருந்தால், வேற ஒரு நாய் நம்ம வீட்டுல தகடு பதிக்க முடியுமா? மண்ணவாரி இறைக்க முடியுமா? சபிக்க முடியுமா? சாபம் கொடுக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டு விஷயங்கள் தான் இதுல வந்திருக்குது. நான் செஞ்சது சிவம் பார்த்து கொஞ்சமா கொடுத்துருக்கிறார். இது வேற ஒண்ணும். அப்ப என்னதான் பண்றது? திருமுறையை படிக்கிறது நமச்சிவாய சொல்றோம். அதான் மருந்து. ஆக என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமானது கேட்டுக்கங்க.